அனைவருக்கும் வணக்கம். மூத்த கல்வியாளர் எஸ் ராஜகோபால் அவர்கள் கடந்த 3ஆம் தேதி அன்றைக்கு தனது 95வது வயதில் காலமாகியிருக்கிறார். ஐயா ராஜகோபால் அவர்களை பற்றி அவரோடு வாழ்ந்த பணியாற்றிய தோழர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். அவர் விரிவாக பேச இருக்கிறார்கள். ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி பேச வேண்டும். அவர் தனிப்பட்ட முறையில் பல்வேறு விதமான நண்பர்களை மிகவும் மேலே தூக்கி விட்டவர் அவர் ராஜகோபால் ஐயா. மதுரையிலேருந்து இப்போது கந்தசாமி ஐயா வந்திருக்கார். அவரை உரையாடிட்டு இருக்கும்போது கேட்டேன், அவர் தான் எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் உயர்த்தி விட்டதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். ஐயா செந்தலை நான் கௌதமன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார். சர்வஜன மேல்நிலைப் பள்ளியில் நான் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தாங்கிற மாதிரி ஒரு உருவப்பட்டிருந்தார். இப்படி தனிப்பட்ட முறையில் ஏராளமான பேரை உருவாக்கிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர் அவர். அதே மாதிரி கல்வி குறித்து ஏராளமான நண்பர்களோடு அறிவாளிகளோடு பேசி விவாதித்து தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த கல்வியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பேரார்வம் கொண்டு ஓயாது உழைத்தவர் அவர். கல்வியாளர் வசந்ததேவி, மாடசாமி ஐயா, இப்படி ஏராளமான கல்வியாளர்களோடு சேர்ந்து ஒரு புதிய கல்விக் கொள்கையை, சமச்சீர் கல்வியை, அருகாமை பள்ளியை இப்படி கொண்டு வருவதற்காக ஏராளமான முறையிலே உழைத்து சிந்தித்து பேசிய வரவர். அதே போல் ஆசிரியருடைய போராட்டங்கள், ஜாக்டிஜியோடு ஏராளமான போராட்டங்களை, ஆசிரியருடைய போராட்டங்கள் நல்வாழ்விற்காக ஓயாது உழைத்தவர். அவனாசியில் இருக்கிற சாமிநாதன், இன்னும் ஏராளமான போராளிகளோடு சேர்ந்து ஆசிரியருடைய வாழ்வை உயர்வதற்காக போராடியவர். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளிலும் மதிக்கக்கூடியவர். எல்லா முதலமைச்சர்களையும் அவருக்கு தெரியும். ஜெயலலிதாவை தெரியும், கலைஞரை தெரியும், இப்பொழுது ஸ்டாலின் அவர்களையே தெரியும், எல்லா முதலமைச்சர்களையும் தெரியும். அப்படி ஒரு தனி முத்திரை வதித்த மிக முக்கியமான ஒரு கல்வியாளர் என்று சொன்னால் நாம் வாழ்கிற காலத்தில் எஸ்எஸ்ஆரை சொல்லலாம். அப்படி ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக வாழ்ந்து போராட்டங்களில், கல்வியில், வேலைவாய்ப்பில், இப்படி தனிப்பட்ட முறையில், இப்படி எல்லா வகையிலும் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட மிகச்சிறந்த கல்வியாளர் நம்மிடையே மறைந்திருக்கிறார். அவரை போன்ற கல்வியாளர்களை புதிய தலைமுறைக்கு தெரியும். நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அவரை பற்றி புதிய ஆசிரியர்களுக்கு தெரியாது. அவருடைய போராட்ட வாழ்க்கை, அவருடைய தியாகம், அவருடைய செயல் இதெல்லாம் தெரியாது. அப்போ ஐயா போன்றவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமாவது எழுதி அனைவரிடம் இந்த கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் முதலில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிறிய வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் அவருடைய இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நேர்காணலுக்கு பணிக்கு வரும்பொழுது 11 வருஷம் எஸ்எல்சி படிச்சிருக்கீங்க, 12 வருஷம் படிப்பு உங்கள்கிட்ட படிக்கிறதுனால நீங்கள் நிறைய படிக்கணும். இதுக்கு முதல்ல கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, இப்போ இங்கே நிறைய நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நிறைய படிக்கணுனாரு. பணியும் கொடுத்து, படிப்பும் கொடுத்து, படிப்புக்கு முன்பணமாக பணமும் கொடுத்து நிறைய உதவிகள் செய்ததோட என்னால் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. குடும்ப சூழலில் விருப்ப கோவில் செல்லும் பொழுது 1 ஆண்டு காலமாக என்ன விடுவிக்காமல் ஏதாவது ஒரு விடுப்பை கொடுத்து போயிட்டு வர சொல்லி மீண்டும் நான் ஊருக்கு தான் போகணுன்னு சொல்கிற சமயத்தில் ஒரு 5 ஆண்டுக்கு மருத்துவ விடுப்பில் சம்பளமெல்லாம் போங்க, வியாபாரம் நல்லா வந்தால் சேர்ந்துக்கிடுங்க, கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா சேர்ந்துக்கிடுங்க சொன்ன மனிதர் மாணிக்கம். அதையும் உதவி தள்ளிட்டு போயிட்டேன். 25 ஆண்டு கழித்து என் பொண்ணு திருமணத்துக்கு மதுரையிலேருந்து கந்தசாமி பேசணும். என்ஜினியரிங் மாஸ்டர் சொல்லுங்கள், இந்த மாதிரி பொண்ணுக்கு திருமணம் சார், நேராக பணத்தை செலவு பண்ணாதீங்க, சாதாரண போஸ்ட்டில் அனுப்பிச்சிடுங்க. 7:30 மணிக்கு வரவேற்பண்ண 7 மணிக்கு உட்காந்துருந்தவர் 25 ஆண்டு கழிச்சும் கூட ஒரு சின்ன அடியனை வச்சு மனசில் எத்தனை பெரிய மனிதர், முதல்வரிலிருந்து கல்லூரி
கல்வி செயலர்லேருந்து அத்தனை பேரும் அவருக்கு அத்துப்படியாக இருக்கும் ஒரு சின்ன பணியில் இருந்த என்னையும் மனிதனாக மன்னிச்சவர் மனிதர். அனைவருக்கும் வணக்கம். கல்வியே நினைவாய் வாழ்ந்திருந்தார், கனவு போல் கலைந்தார், விடை பெற்றார். கல்வியின் வரலாறு அவரேதான், கணிதத்தில் மேதை அவரேதான், தமிழ் வழி கல்வி உருவம் அவர், தன் வாழ்வின் வடிவம் அவர். இனி ஒரு தலைமை ஆசிரியர் இவர் போல் வருதல் மிக கடினம். இனி ஒரு தலைமை ஆசிரியர் இவர் போல் வருதல் மிக கடினம். நன்றி. அனைவருக்கும் வெற்றி உறுதி. சாசி ராஜகோபாலன் ஐயாவிற்கு நினைவஞ்சலி. கல்வி என்கிற சொல்லின் அனைத்து பரிணாமங்களிலும் தன் சிந்தனையை செலுத்தி அதன் நற்கணிகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டுமென விரும்பி செயலாற்றிய நல்லுள்ளம் கொண்ட SSR என அனைவராலும் அழைக்கப்பட்ட சாசி ராஜகோபாலன் ஐயா அவர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணிபுரிய தொடங்கி பாடத்திட்ட உருவாக்கம் உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளிலும் பங்களிப்பு செய்தவர். ஆசிரியர் நலன் சார்ந்த எண்ணற்ற கோரிக்கைகளை விடாது அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றவர். ஆரம்ப பள்ளியில் பெண் ஆசிரியர்களை பணியில் அமர்த்த முன் நின்றவர். முதுமையிலும் தொடர்ந்து வாசிப்பை நேசித்த எழுத்தாளர். இத்தகைய பெருமைக்குரிய ஐயா அவர்கள் இம்மாதம் 3ஆம் நாள் தனது 95வது அகவையில் இயற்கை எய்துவிட்டார். ஆசிரியர் பணியில் சிறந்து வழங்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் தனது நினைவில் வைத்து போற்றப்பட வேண்டும். ஐயாவிற்கு நம் நினைவுகளால் நினைவஞ்சலி செலுத்துவோம். நன்றி, வணக்கம். கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பின் சார்பில் இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல ஐயாவுக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் ஒரு இரங்கல் செய்தி அனுப்பியிருக்காரு. அதை வாசிப்பதற்காக தாய்தமிழ் பள்ளியுடைய ஆசிரியர் மாலா அவர்களே இருக்கு. முனைவர் SS ராஜகோபாலன் அவர்களுக்கு இதய அஞ்சலி. சமமான கற்றல் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற முழக்கத்தை தனது இறுதி மூச்சு வரை எழுப்பி வந்த மூத்த கல்வியாளர் முனைவர் SS ராஜகோபாலன் அவர்கள் தனது 95வது வயதில் பிப்ரவரி 3, 2026 அன்று இரவு 11:54 மணிக்கு நம்மிடமிருந்து விடைபெற்றார். தனது உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒப்படைத்து விட கூறி சென்றவரின் விருப்பப்படி சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் மாணவர்கள் ஆராய்ச்சிக்காக பிப்ரவரி 4, 2026 அன்று காலை சுமார் 9 மணி அளவில் அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டது. மாணவர்கள் மீதும் மாணவர்கள் இயக்கங்கள் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தவர். இந்திய மக்களுக்கு சமமான கற்றல் வாய்ப்பை உரிமையாக மாணவர்கள் வென்றெடுப்பார்கள் என்பதை உறுதியுடன் நம்பினார். சமச்சீர் கல்விக்குழுவில் பல்வேறு பாடத்திட்டங்களை ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு மாநில பாடத்திட்டம்தான் தனித்துவத்துடன் உயர்ந்து நிற்கிறது என்று உறுதிபட தெரிவித்தார். கல்வி உரிமை காக்கும் பெரும் போராட்டத்தில் தொழிலாளர்கள் வர்க்கமாக உழைக்கின்ற மக்கள் ஓரணியில் திரள்வதே முனைவர் SS ராஜகோபாலன் அவர்களுக்கு செலுத்தும் மெய்யான அஞ்சலி. முனைவர் SS ராஜகோபாலன் அவர்களுக்கு இதய அஞ்சலி. தோழமையுடன் பூபா பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை. நன்றி. இந்த நிகழ்வில் கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். குறிப்பிட்டபடி நான் பன்னீர்செல்வம், தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உதவி செயற்பொறியாளர். நான் பணியாற்றுகிற இடம் பல்லடம். பல்லடம் என்பது அனைவரும் அறிவீர்கள். திருப்பூர் சிற்றூராக இருக்கிற போது பல்லடம்தான் வட்டத்தின் தலைநகர். அன்றும் வட்டம், இன்றும் வட்டம்தான் பல்லடம். ஆனால் இன்று திருப்பூர் மாவட்டமாக உயர்ந்திருக்கிறது. உலகத்துடைய வரைபடத்தில் திருப்பூர் தெரியும், பல்லடம் தெரியாது. பல்லடத்துக்கும் ஐயா சாசி ராசகோபாலனுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர் ஆசிரியர் பணியை கழக மேல்நிலைப்பள்ளி, உயரப்பள்ளி என்கிற வகையில் தலைமை ஆசிரியராக தொடங்கியது பல்லடம். ஒவ்வொரு முறை குறிப்பிடுகிற போதும் நான் பல்லடத்தினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தபோது எப்படி நான் வழிநடத்தினேன் என்பதையெல்லாம் அவர் ஒவ்வொரு கருத்துக்களில் வெளிப்படுத்தி இருப்பார். நான் அந்த பல்லடத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மின்துறையில். ஐயா சாசி ராசகோபாலன் அவர்களை நான் பார்த்ததில்லை, நேரடியாக பேசிக்கூட பழக்கமில்லை. ஆனாலும் அவருடைய கருத்துக்களின் மூலம், கற்றுக்களின் மூலம், அவருடைய சிந்தனைகளின் மூலம் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார். கூடுதலாக இன்னொரு வாய்ப்பாக எல்லா செய்திக்கும் பின்னால் ஒரு தன்னலம் இருக்கும், சுயநலம் இருக்கும்.
இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கும் ஒரு சுயநலம் இருக்கிறது, தன்னலம் இருக்கிறது. நான் சூலூர் பாவேந்தர் பேரவையை இணைந்து இங்கே செயலாளர் அவர்கள் வந்திருக்கிறார். பாவேந்தர் பேரவையின் செயலாளர் எங்களை பாவேந்தர் பேரவையெல்லாம் உருவாக்கி இப்படி ஒரு நிலையை உருவாக்கி எங்களுடைய வழிகாட்டி ஐயா கௌதமன் அவர்கள். அந்த கௌதமன் அவர்கள் அவர்தான் உருகி இருக்கிறார், நெகிழ்ந்து இருக்கிறார். அவர்தான் நிறைய செய்திகளை இங்கே இந்த அரங்கிலே பகிர வேண்டும். தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் சாசி ராசகோபாலன் அவர்கள் போற்றப்பட வேண்டும், புகழ் வணக்க கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். நான் அறிந்த வகையில் இன்று பல்லடத்தில் தான் தொடங்கியிருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஐயா கூனா தங்கராசன் அவருடைய ஒருங்கிணைப்பில் தாய் தமிழ் பள்ளியினுடைய ஏற்பாட்டில் இவ்வளவு சிறிய அரங்கில் கூட நடத்தினால் கூட பெரும் சிந்தனைகளோடு அவருக்கு புகழஞ்சலி நடத்துவதுதான் பெரும் சிறப்பு. நான் பார்த்ததில்லை, பழகியதில்லை. ஆனாலும் அவரை பற்றி எண்ணுகிற போதெல்லாம் நெஞ்சம் உருகுகிறது. ஒரு செய்தியில் ஐயா குறிப்பிடுவாரோ இல்லையோ என்று தெரியவில்லை. எங்கோ தஞ்சையில் பிறந்து, செந்தலையில் பிறந்து, திருக்காட்டுப்பள்ளியில் படித்து, புலவர் கல்லூரியில் படித்து, சென்னையில் சென்று திருச்சியில் பணியாற்றி, கோவையில் இருக்கிற டிடிசி என்கிற தனிப்பயிற்சி கல்லூரியில் பணியாற்றி எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய எங்கள் ஐயாவை, கௌதம ஐயாவை 1979ஆம் ஆண்டு தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிற போது, அப்போது இருக்கிற ஒரு நூற்றாண்டு விழாவில் ஐயா ஒரு காரணத்துக்காக ஒரு கவி நிகழ்வு ஒன்று, கவிதை நிகழ்வில் ஒரு கவிஞராக சென்று பெரியார் நூற்றாண்டு விழாவில் ஐயா பேசுகிற போது அந்த மேடையில் எதிர் நின்று உட்கார்ந்து கொண்டிருப்பவர் தான் ஐயா சாசி ராசகோபாலன். அப்போது அவர் சர்வசர பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். ஐயா பேசி அறிமுகப்படுத்துகிற போது நன்றாக பேசுகிறாரே, யார் இவர் என்று கேட்கிற போது அவர் பெயர் கௌதமன். அவர் 1975ஆம் ஆண்டு புலவர் தேர்வில் மாநில முதன்மையில் வெற்றி பெற்றவர். அவர் தற்போது திருச்சி தனிப்பயிற்சி கல்லூரி டிடிசி என்ற இன்றைய தொடர்வண்டி நிலையத்துக்கு எதிராக இருக்கிற அந்த அளவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அரசு பணியோ தனியார் பள்ளிக்கோ பணிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியும் சாசி ராசகோபாலன் அவருக்கு தெரிகிறது. அந்த அரங்கில் தந்தை பெரியார் என்கிற கொள்கை வழித்தடத்தில் அவருடைய நூற்றாண்டு விழாவில் ஐயா பேசுவதை, அவர் கவிதை வடிப்பதை எதிரே இருக்கிற ஆசிரியர் பார்க்கிறார். அழைத்து உடனே சொல்கிறார், எங்கள் பள்ளியில் ஒரு தமிழாசிரியர் இடம் இருக்கிறார், மாநில முதன்மை பெற்ற நீங்கள் எங்கள் பள்ளியில் என்னிடம் நீங்கள் பணியாற்ற வேண்டும். அவ்வளோதான். இந்த ஆளுமையை எண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் இப்போது இருக்கிற மாட்டி இல்லை, அப்போதும் அப்படிதான். ஒவ்வொரு பணியிடத்துக்கும், ஒரு அரசு உதவி வருகிற பணியிடத்துக்கு பணியில் சேர்வதற்கு எவ்வளவு கையூட்டு, எவ்வளவு பரிந்துரைகள். அந்த சூழலில் அவர் சொல்கிறார், மாநில முதன்மை பெற்ற நீங்கள் மாணவர் என் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும், வாருங்கள் என்று அப்படி அழைத்து வழிநாட்டி அழைத்து சென்றவர் தான் சாசி ராசகோபாலன். அவருடைய அடிப்படையில் அன்று சர்வசன பள்ளியில் அவர் பணியில் சேர்ந்தார். அதற்கு பின்னால் அதற்கு அரசு பணி வந்தாலும் கூட ஒன்றை ஏற்றுக்கொண்டேன், என் தலைமை ஆசிரியர் சாசி ராசகோபாலன், மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். அப்படி அந்த பள்ளி கல்வியை மட்டும் விட்டு, அந்த பள்ளிப்பணியை விட்டு இங்கே சென்றிருந்தால் ஐயா பணிக்காலத்திலேயே எங்கேயோ சென்றிருப்பார். கல்லூரி கல்வி இயக்குநர்களெல்லாம் அவர்களெல்லாம் ரொம்ப எளிதானது. இன்று சாதாரண அரசு பள்ளியினுடைய, அந்த அரசு உதவி பெறுகிற பள்ளியினுடைய தமிழாசிரியராக இருந்தாலும் ஐயா கௌதம் அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடியவர். இன்று நாடே அறியும். ஆனால் அந்த கட்டத்தில் முதலிலேயே இதை முன் அறிந்து சாசி ராசகோபாலன் அவர் ஐயா அவர்களை தமிழாசிரியராக பணியில் சேர்ப்பதற்கான அடிப்படை ராஜகோபாலன் ஐயா தான். இப்படிப்பான நெருக்கமான நிகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஓரிரு நிகழ்ச்சிகளோடு நிறுத்திக் கொள்கிறேன். அரசியலில் ஒரு வழக்கமான சொலவடை உண்டு, அகரஹாரத்தின் அதிசய மனிதர் என்று அரசியல் கட்சி யாரோ ஒருவரையோ சொல்லும். நாம் சொல்ல வேண்டும், அகரஹாரத்தினுடைய அதிசய மனிதர் மட்டுமல்ல, அதிசய குடும்பம் சாசி ராசகோபாலன் அவர்களுடையது. அதிசய குடும்பம். அவர் தந்தை தஞ்சையை சார்ந்தவர். தஞ்சையை வழக்கமாக படிக்கிற போது தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தான் தஞ்சை என்று படிப்போம். நெற்களஞ்சியம் மட்டுமல்ல, அறிவு களஞ்சியமும் தஞ்சை தான். அதே காவிரி ஓடுகிற அறிவுக்களஞ்சியமாம் தஞ்சையில் தான் ஐயா கௌதமன் அவர்களுடைய ஊர் மாறி ஒட்டி அந்த தஞ்சையில் தான், பாபநாசம் வட்டத்தில் தான், சருக்கை என்கிற சிற்றூர் தான் அவருடைய பூர்வீக ஊர். சருக்கை சீனிவாச ஐயங்கார் தான் அவருடைய தந்தை. அதுதான் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறது. சாசி என்பதில் சருக்கை சீனிவாச ஐயங்காருடைய மகன் தான் ராசகோபாலன். அப்படி தஞ்சையை ஒருபோதும் விட்டு கொடுக்காதவர் ஐயார். அப்படிதான். சூலூர் செந்தலை கௌதமன் அல்ல அவர், சூலூர் கௌதமன் அல்ல அவர், செந்தலை கௌதமன் தான். இன்னும் அந்த ஊருடைய இதை விட்டு போகாத அந்த தொடர்ச்சியை அவரும் வைத்திருக்கிறார். தலைமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பாசத்திற்குரிய
ஐயா கௌதமன் அவர்களுக்கும் மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தகவல் நான் பார்த்த உடனேயே உறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்று முடிவெடுத்திருந்தேன். எனக்கு நன்கு அறிமுகமானவர் தான். பால்வாத்தியார் சொல்லி எங்கள் சித்தப்பா வந்து சர்வராக பணியாற்றியிருந்தார். இந்த மாதிரி உனக்கு இன்டர்வியூ வந்திருக்குதுங்க அப்படின்னு அவர் சொல்ல எஸ்எஸ் அப்போ வந்து கல்வியாளர்களுக்கு உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு ஐயா அவர்கள் இருந்தார்கள். ராமசுப்ரமணியம் சிஓ இருந்தார். அவர் ஃபோன் பண்ணிட்டார். நாங்கள் அந்த சிஓ ஆஃபீஸில் வரிசையில் முன்னால் ஒரு திட்டு உட்காந்துருந்தோம். நேர்காணலுக்கு என்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டு மற்றவங்களெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க, அவன் போகிறேங்கிறான், பேச்சுலர் நீங்கள் போக முடியாது இந்த இடத்துக்குன்னு சொல்லி பெண்களை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு எஸ்எஸ் ராஜகோபாலன் அவர்கள் நான் நன்றி கடன்பட்டவன். அது மட்டும் இல்லைங்க, இவர்களெல்லாம் வேலைக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் காத்திருக்கு. முதல்ல நான் பணியேற்ற தலைமை ஆசிரியர் வந்து திட்டம் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். காலாண்டு விடுமுறையில் நாம் வந்து ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கு என்ன வேறு பள்ளிக்கு மாற்ற விடுப்பு கொடுங்கன்னு விண்ணப்பிக்கிறோம். கொடுக்கவே இல்லை, விண்ணப்பத்தை கொடுக்கவே இல்லை. காலாண்டு விடுமுறை முடிஞ்சு பள்ளி சேர்க்கிற நாளைக்கு இவர் வந்து முன்தேதிக்கிட்டு விடுமுறை செய்துட்டாங்க, ரிலீவ் பண்ணி அனுப்பிச்சிட்டார். எப்படிங்க 9 நாள் முன்னால் இல்லை 7 நாள் முன்தேதிக்கிட்டு அப்புறம் அக்டோபர் 3 நான் சேர்ந்தேன். மறுபடியும் ஐயா அவரை தான் கூப்பிட்டேன். அப்புறம் எனக்கு அவர் பேசுனதுனால எனக்கு அன்னூருக்கு வந்து போஸ்டிங் போட்டு, அந்த காலத்தில் வந்து டைரக்டரேட்டில் எல்லாம் பேசுவாங்க. தலைமை ஆசிரியர் வந்து அவ்வளவு செல்வாக்குடையவர்களாக இருந்தார்கள். அதில் நேர்மையானவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு உதவி செய்கிறதுன்னா ஏதாவது கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வரானா என்று பார்த்து தான் நம்ம செய்கிறாங்க. அவர் வந்து அந்த மாதிரி 2வது முறையாக எனக்கு ஒட்டுமொத்தமான வேலை வாய்ப்பு போயிருக்கும். இல்லை அது போனதுனால இப்போ கிட்டத்தட்ட பல பதவி உயர்வுகள் எல்லாமே நான் இழந்தேன். அந்த ஒரு 3-4 மாத சர்வீஸ் நான் இழந்ததுனால நிறைய பதவி உயர்வுகளை இழந்தேன். ஆனால் இருந்தாலும் இந்த இது நான் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தில் முதல் வந்தோடனே சுற்றறிக்கை சங்கம்னே கலந்துக்கிட்டேன். நீலகிரியிலேருந்து ஈரோடு மாவட்டத்தில் சாதாரண பொதுக்குழு கூட்டமாக செயற்குழு கூட்டம் எல்லாம் வந்துடுவேன். அப்படி வரும்போது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தில் மாநில பொறுப்புக்கு நான் வந்துட்டேன். அப்போ நம்ம சுற்று போகிறபோது ஒவ்வொரு முறையும் எஸ்எஸ் ராஜகோபாலன் அவர்களை சந்திப்போம். அவர்கள் வந்து மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் இந்த சங்கத்தை நடத்துறதுல சிறப்பான ஆலோசனையை கொடுத்து வந்திருந்தார் ஒவ்வொரு முறையும். அதில் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் எங்களுக்கு இருந்த தலைவர்களும் மிக முற்போக்கு சிந்தனை வாய்ந்தவர். அண்ணன் காசா அப்பாவு அவர்களெல்லாம் ஒரு இமயமலை மாதிரி எங்களெல்லாம் பாதுகாத்தார். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 85 வந்து இந்த ஜாக்டி போராட்டம் என்பது தான் ஆசிரியர் போராட்டத்தில் வரலாறு. இன்னொரு முறை அந்த மாதிரியெல்லாம் வரலாறு அமையாது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாத கணக்கில் நடந்தது. பலர் சிறை சென்றார்கள். அதுக்கு முன்னாலெல்லாம் ஆசிரியர்களை பார்த்தோன்னா இவன் வந்து கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டார் ஆசிரியர் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது எல்லாரும் மத்தியிலையும். அந்த ஜாக்டி ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை வாங்க கொடுக்கக்கூடிய அந்த 85 போராட்டத்தினுடைய இறுதிக்கட்டம் ஐயா அவர்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அந்த இறுதிக்கட்டத்தில் வந்து அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். பூட்டு சாவி திட்டம் என்பது அனைத்து தலைமை ஆசிரியர்களும் பள்ளியை பூட்டிட்டு சாவி கொண்டு சிஓ ஆஃபீஸில் ஒப்படைக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்த உடனே அங்கங்கே தயங்கி கொண்டிருந்த பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே வேலை நிறுத்தத்தில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. என்ன நான் ஏன் ரொம்ப நினைக்கிறேன்னு சொன்னால், அதுக்கு முன்னாலெல்லாம் எங்களுக்கு என்ன பேருனா தற்காலிக ஆசிரியர். தற்காலிக ஆசிரியர்னு சொல்லி கடைசியில் தற்காலிக ஆசிரியராகவே நாங்கள் ஆகிட்டோம். 10 ஆண்டு காலம் தற்காலிக ஆசிரியராக இருந்து அந்த 85 போராட்டத்தில் தான் எங்களுக்கு வேலை நிரந்தரம் கிடைத்தது. அப்படி அந்த பூட்டுசாவி திட்டம் என்பது உண்மையிலேயே கல்வித்துறையை அப்படியே இறங்கிட்டாங்க. பல அவங்களுடைய அதிகார வர்க்கம் அவ்வளவும் நொறுங்கி போச்சு. நான் நல்லா உணர்ந்தேன். அது மாதிரி அதே போல் அதுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்களில் வந்து நம்முடைய ஆசிரியர்களுக்கும் சரி, போராட்டத்தில் ஈடுபடும் எங்களுக்கும் சரி நல்ல ஆலோசனையும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவும் கொடுத்துருந்தார்.
அது உண்மையிலேயே வந்து இப்போ வரபோது கூட கேட்டாங்க யாருங்க எஸ்.எஸ். ராஜகோபாலன் அவர். அவர் ஒரு மனிதர், மாமனிதருங்க. நீங்கள் வந்து திரும்ப பெற முடியாத ஒரு மாமனிதர். ஒரு 95 வயசுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆண்டுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழி போராட்டம் தமிழ்நாடு நடந்ததுன்னா தெரியலங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது நம்ம. அப்போது இவர் வந்து நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தையும் இந்த காலகட்டத்தையும் நீங்கள் இணைத்து பார்க்கவே முடியாது. அந்த காலகட்டம் நாங்கள் படித்த காலகட்டமே திரும்பி கிடைக்குமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவர் வந்து ஒரு மிக அதாவது சர்வஜனா என்று சொன்னாங்க இல்லையா, அந்த பெயருக்கேற்ற ஒரு சிந்தனை உடையவர்கள், பொருளாதாரம் பணம் அந்த மாதிரி ஆசை இல்லாதவர்கள். ஆனால் வந்து அது என்ன சொன்னால் இந்த ரூபாய் அணா பைசாவையெல்லாம் பார்த்தவர்கள். யாருக்கு தெரிந்து இல்லை, ஒரு ரூபாயை 252 பைசாவாக பிரித்து காலனா அரையனா உரணா என்று அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய பொருளாதார சிந்தனைக்கும் நம்ம சிந்தனைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம், நமக்கு தெரியாது. எல்லாமே இந்தியா முழுசும் வட்டம் தான் தெரியும், எல்லா நாணயமும் வட்டம். ஸோ அப்படிப்பட்ட மிக முற்போக்கான சிந்தனையுடைய பொருளாதாரத்தையும் அவரெல்லாம் நல்லா கிரகித்து வச்சுருந்தார். நமக்கு வந்து அந்த ஒரு ரூபாயினுடைய 252 பைசா ஒரு ரூபாய்க்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பைசா இன்றைக்கி நமக்கு ரூபாய்க்கு இருக்கிற மதிப்பு இருக்குதானே இல்லை. ஒரு மிக அற்புதமான அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்துனாங்கன்னா முழுமையாக புரியும். அது வந்து ஒரு உண்மையை சொல்லலாம். நான் படித்த ஆசிரியர்கள் நடத்துறது எனக்கு இன்றைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எழுதிடுவேன் எந்த பரீட்சை எழுதி. ஆனால் இன்றைக்கி வந்து ஆசிரியருக்கு என்ன செய்கிறாங்க, நீங்கள் 3 மாதத்துக்குள்ள இதை நடத்தி முடியுங்க, அதை முடியுங்க, அவங்க பரீட்சை வைங்க, டெஸ்ட் வைங்க, ப்ராக்ரஸ் கார்டு கொடுங்க, அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, இதுதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கல்வி மாற்றங்களை சந்து வெறும் பணம் புரட்டுகின்ற ஒரு மில்லு ஃபேக்ட்ரி கட்டுறதை விட பள்ளிக்கூடம் அன்றைக்கி லாபம் தருகின்ற ஒரு இதாக போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு கணித மேதை, ஒரு மாமேதை, மனிதர் என்று சொல்லி இந்த எஸ்.எஸ். ராஜகோபாலன் அவர்களை பற்றி நான் இன்னும் நிறைய செய்திகளை என்னால் சொல்ல முடியும். இருந்தாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் காரணமாக அவருடைய நினைவு என்னை விட்டு என்றைக்குமே நீங்காது. மனதுக்குள்ளே மிகப்பெரிய மரியாதையில் நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அவர்களே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாங்கள் பள்ளியில் முதுநிலை பட்டதாரியாக சேரும் பொழுது எஸ்.எஸ். ராஜகோபாலன் அவர்கள் சர்ஜோட மேல்நிலைப் பள்ளியில் தலைமாசாக பணியாற்றினார். நாங்கள் ஆசிரியர் சங்கத்துக்காக பல்வேறு சமயம் சென்ற பொழுது எங்களை பள்ளியிலே அனுமதித்து ஆசிரியரிடம் அந்த சந்தா தொகை வாங்குவதற்கு கூட சங்கடமில்லாமல் செய்து கொடுப்பார். 1985ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த ஆட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் நடந்த மிகப்பெரிய போராட்டம். 1 மாத காலம் ஆசிரியர் வரும் சிறைச்சாலையில் அடைபட்டார்கள். அப்பொழுது சென்னைக்கு தன்னுடைய அந்த வேனை எடுத்துக்கொண்டு டைப்ரைட்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டு டைப் பண்ணுற ஒருத்தர் கூட்டிகிட்டு அங்கேயே போய் கோரிக்கையை டைப் பண்ணி நேரில் கொடுத்தவர் எஸ்.எஸ்.ஆர். அவர்கள். அப்பொழுது மிகச்சிறிய நான் நிறைய சொல்லிட்டாங்க, திரும்ப அதை சொல்ல விரும்பலை. மிகச்சிறிய ஒரு பற்றாளர், கல்வியாளர். அதனால் ஆசிரியருடைய அந்த உறுதியாக அதிகமானதுக்கு மிக முக்கிய பொறுப்பேற்றவர் எஸ்.ஆர். அவர்கள். அவரை பார்க்கும்போதெல்லாம் நான் ஐயா செந்தனை கவுன் அவர்களை பள்ளியிலே சந்தித்தேன். அப்பிருந்து அவரோடு பழகுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அவர் இன்னும் நடக்கக்கூடிய நினைவஞ்சலிக்கு தலைமை ஆற்றுவது பொருத்தமானது என்று கூறி என்னுடைய வீரவணத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது மதிப்பிற்குரிய சாசி ராஜகோபாலன் ஐயா அவர்கள் சரோஜனா மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றியவர், அது தெரிந்தது. அவர் முதுகலை தலைமை ஆசிரியர் சங்கம் இல்லை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கத்தில் இருந்தாலும் கூட தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்களோடு மிகுந்த நட்புறவை கொண்டிருந்தவர். மாஸ்டர் ராமண்யோடும் எங்கள் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய அன்றைக்கு பெருந்தலைவராக இருந்த ஜேஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய ராசண்ணாவோடும், அதே போல் எங்களுடைய ஏஐபிடிஎஃப் ஆகவும் அகில இந்திய ஆசிரியர் கூட்டணியினுடைய தலைவராகவும் இருந்த ஈஸ்வரனையா அவர்களோடு மிகப்பெரிய நட்பு பாராட்டி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தொடங்கி முதுகலை ஆசிரியர்கள் வரைக்கும் பெறுவதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற கல்விக் கொள்கைகளை எல்லாம் முன்னெடுப்பதற்கான முக்கிய முடிவை ஆற்றிய பெருந்தகையாக
இன்னும் சொல்ல போனால் நான் சரோஜனா பள்ளியினுடைய முன்னாள் தமிழாசிரியர் ஐயாவை போலவே பணியாற்றிய முருகன் ஐயா அவர்கள், அவர் நமக்கு நிறைய நூல்களுக்கு உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் அவரிடத்துல ஐயாவினுடைய மறைவை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், இந்த பியூசி என்கின்ற அந்த படிப்பு வகையை தாண்டி மேல்நிலை கல்வி வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள் என்று சொன்னார்கள். அதுபோல நிறைய இந்த கல்வியாளர்களை பற்றிய செய்திகளை நாம் கீழே கொண்டு போக வேண்டும். ஆசிரியர் மத்தியிலும் சரி, இந்த தமிழகத்திற்கும் சரி, நம்ம ஒவ்வொரு ஆசிரியர் பணிக்கும் சமூக பணியாக அந்த ஆசிரியர் பணியை பணியாற்றிய பெருமக்களை நாம் ஒவ்வொருக்கும் அடையாளப்படுத்துகிற போதுதான் கல்விக்காக உண்மையாலுமே செய்தவர்கள் யார் என்கின்ற ஒரு அடையாளம் தெரியும். அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்கின்ற இந்த நிலையில இன்றைக்கு நினைவேந்தலை பெற்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அவினாசியில் 2 தினங்களுக்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களெல்லாம் திரட்டி நம்ம ஐயா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினோம். அங்கே பேசிய ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பிராமணிய குடும்பத்தை சேர்ந்தவர். முன்பே ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னதை போல நான் இந்த கூட்டத்தில் அதான் கேட்டேன், இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாராவது ஒருத்தர் அஷ்டமி தினத்தன்னைக்கு பணியில் சேர்வதற்கு விரும்புவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியான வாய்ப்புகள் வரும் பொழுது கூட அதை யாரும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர் அன்னைக்கே அஷ்டமி தினத்தில் தான் அவர் ஆசிரியர் பணியில் சேர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு வந்தவங்க அத்தனை பேருமே அந்த ஒரு நாளை தவிர்த்து அடுத்த நாளில் தான் பணியில் சேர்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் முன்னதாக சேர்ந்ததுனாலேயே அவர் 13 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பதவி உயர்வு, தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அஷ்டமியில் நடப்பது எல்லாமே நமக்கு கெடுதல் என்று நினைக்கும் பொழுது நம்மை விடவே ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் கடைபிடிக்கக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஆசிரியர் நமக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அந்த வயதிலேயே இருந்திருக்கிறார் என்பதை அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன். அதை தான் நான் இங்கேயும் நான் உணர்றேன். இவரை மட்டும்தான் முதல்ல எனக்கு தெரியும். அதற்கு பின்னால் இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது இவரின் மீதும் இவர்களுடைய குடும்பத்தின் மீதும் எனக்கு பெரும் மதிப்பு உருவானது. அவருக்கு இந்நாளில் நான் நினைவஞ்சலி செலுத்துவதில் நானும் பெருமிதமாக உணர்கிறேன். நன்றி. திரு ராஜகோபாலன் ஐயா அவர்களை எனக்கு தினமணியில் நடுப்பக்க கட்டுரை வாயிலாகத்தான் அவரை நான் அறிவேன். ஆரம்பத்தில் அந்த கல்வி சம்பந்தமான கட்டுரைகளை நான் தோறாமல் படித்து என்னுடைய கல்வி அறிவை அதிலிருந்து என்ன கொடுத்துருக்கேன். 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஜெயபாபாய் நகரவை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர்களிடம் கலைக்கப்பட்டது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய நரேஷ் அவர் தான் அப்போ சிஇஓ. அதுக்கு காரணம் அரசியல் நெருக்கடிகள். நம்ம இங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் நிர்பந்தித்து பெற்றோர் ஆசிரியர்களை கலைச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த ரோட்டரி கிளப்பு மேலே கேஸ் போட்டு அவங்க ஸ்கூல் ஜெயபாபாய் பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிட்டோம். அந்த ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க வெளியேற வேண்டிய அந்த நிலைமை இருந்தது. அந்த நிலைமை தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெற்றோர் ஆசிரியர் கலைச்சிட்டா இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை கலைச்சாங்க. அந்த சமயத்தில் ஒரு 2-3 நாட்கள் கழித்து தினமணியில் பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கங்கள் அப்படின்னு போட்டு ஒரு கட்டுரை, ஒரு ஆராய்ச்சி மணி பகுதியில் ஒரு நீண்ட கடிதத்தை அவர் எழுதியிருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் மிகுந்த சந்தோஷம். ஒரு மாபெரும் கல்வியாளர் ஒரு திருப்பூரில் இருக்கக்கூடிய ஜெயபாபாய் பள்ளியை பற்றி தெரிஞ்சுட்டு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை பற்றி அது தெரிஞ்சு இது மாதிரி ஒரு தபாலை ஆசிரியர் கடிதமாக தினமணியில் எழுதியிருக்காரு அப்படிங்கிற போது அதுவே திரும்பி எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அந்த உத்வேகத்துக்கு அப்புறம் அவர் இந்த சமச்சீர் கல்வி சம்பந்தமான அந்த கூட்டங்களில் கோயம்புத்தூரை சந்திச்சுக்கிறேன்.
தொடர்ந்து அவர் கூட வந்து கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்காக இல்லாமல் அது வரைக்கும் அவர் கூட தொடர்ந்து பல்வேறு விதமான ஆலோசனைகளை கேட்டு நடந்திருக்கிறேன். இந்த ஜெயவாய் பள்ளியினுடைய அந்த பெற்றோர் ஆசிரியர் கலைக்கப்பட்ட போது உறுதுணையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டிய ஐயா SSR அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறைந்த மதிப்பிற்குரிய கல்வியாளர் சாசி ராஜகோபாலன் அவர்களோடு நேரடியாக நான் அவர்களுடன் தொடர்பில் இல்லை, அவருடன் இணைந்து பணியாற்றவில்லை. ஆனால் மாபெரும் 2 கல்வியாளர்கள், இப்போ தான் வசந்தி தேவி அம்மா அவங்க மறைஞ்சாங்க, அடுத்த இவர்களை பற்றி படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு நன்றி கடன்னு தோணுது. ஏன்னா இப்போ இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் வாங்கியிருந்தேன், நடந்தே சாலை அமைத்தோம்னு சொல்லிட்டு பாவ்லோ பிரேரேவும் மைல்ஸ் ஹார்ட்டனும் பேசிய ஒரு புத்தகம். அதில் அவங்க சொல்கிறாங்க, இந்த கல்வி குறித்து அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, நாங்கள் நடந்து தான் சாலை அமைத்தோம்னு. அது மாதிரி பல பேர் நடந்து அமைத்த சாலையில் ரொம்ப சொகுசாக பயணம் பண்ணிகிட்ருக்குறோம் எங்களை போன்ற ஆசிரியர்கள். நான் வந்து ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். இப்போ இந்த பதவி அல்லது இந்த சம்பளம், இந்த சொகுசு, இதெல்லாம் யாரோ சிலர் வந்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து நடந்து அமைத்த சாலையில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோங்கிறது, இது ஒரு வகையான குற்ற உணர்வையும் ஒரு நன்றி கடனையும் வந்து எனக்கு ஒரே நேரத்தில் தோணுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கல்வியில் வந்து நிறைவான மாதிரியான ஒரு நிலை இருக்குது. இப்போது உங்களுக்கு தெரியும், இவ்வளவு பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம். ஆனால் இன்றைக்கும் கூட கல்வி சென்று சேராத குழந்தைகள் இருக்காங்க. நான் ஒரு கிராமத்து பள்ளியில் பணிபுரியும். இன்றைக்கு போய் நான் வந்து 2 பேரை குளத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன். நான் இன்றைக்கு நடந்தது. அப்போது இது வந்து இவ்வளவு பள்ளிகள் இருப்பதனாலேயே, இவ்வளவு ஆசிரியர்கள் இருப்பதனாலேயே எல்லாமே மாணவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சா, எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சாங்கிறது வந்து சந்தேகம்தான். அப்போது இது போன்ற கல்வியாளர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் நான். அதே போலவே தோழர்கள் சொன்னது போல், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், பார்ப்பனர்கள் வந்து படிப்பாளிகளே தவிர அறிவாளிகள் இல்லை, அவர்கள் அவங்களோட சொந்த மனசாட்சியை பயன்படுத்தியதே இல்லை, இந்த இவ்வளவு பெரிய சமூக அநீதி இங்கே நடந்துட்டுருக்கு, அது குறித்து பார்ப்பனர்கள் பேசியதே இல்லைன்னு. ஆனால் எவ்வளவு அதுவும் முக்கியமாக கல்வி பெறக்கூடாதுங்கிற அதற்கு எதிரான போராட்டம் தான் இந்தியாவின் போராட்டம், தமிழ்நாட்டின் போராட்டம். அப்போ அந்த கல்வி தளத்தில் நின்று பேசியதுங்கிறது இந்த வரலாற்றில் எவ்வளவு மிக முக்கியமான செயல் என்பதை வந்து என்னை மாதிரி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்ல, தொடர்ந்து கல்வித்தளத்தில் பயணிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த செய்தி. ஏன்னா ஆசிரியர்கள் தான் அவங்க சம்பள பணியாளர்கள், அவர்கள் வந்து கல்வியாளர்கள் இல்லை. ஒரு சில ஆசிரியர்கள் மூர்த்தி தோழர் போல, ஐயா போல இருக்கிறாங்க. இப்போ நிறைய ஆசிரியர்கள் இதை புரிந்து கொண்டு கல்வியாளராக உருவாக வேண்டும் என்கிற எண்ணத்தை இவரது நினைவஞ்சலி கூட்டமோ அல்லது இவரை குறித்து பேசுவதோ உருவாக்கும் என்கிற நம்பிக்கையில் வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா SSR அவர்கள் 1989ஆம் ஆண்டில் சரோஜனா பள்ளியிலிருந்து பணி ஓய்வு பெற்று விலகுகிறார்கள். அதே வருடம் என்னுடைய மேல்நிலைப் பள்ளி 2ஆம் ஆண்டு இறுதித் தேர்வை முடித்து நான் வெளியேறக்கூடிய வருடம். ஐயா அவர்கள் சரோஜனா பள்ளியிலே பணியாற்றிய போது 4 வருடங்கள் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயணித்த மாணவன் நான் என்ற அறிமுகத்தோடு ஐயா அவங்க வந்து கூட்டாரங்களை பேசுவாங்க. வாரத்திற்கு ஒரு முறை தலைமை ஆசிரியர், மற்ற நாட்களில் மற்ற சில ஆசிரியர்களையே வரிசையில் வரும். அப்போ அவங்களுடைய பேச்சுக்கள் வந்து அந்த பேச்சுக்கள் மூலமாக தான் நம்ம மாணவர்னு சொல்ல முடியும். ஏன்னா தலைமை ஆசிரியர் வகுப்புக்கு போகிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகுப்புக்கு போவாங்க, அது பள்ளி இறுதியாண்டு 12ஆம் வகுப்பு போவாங்க.
நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க அந்த மாதிரி வரல. 12ஆம் வகுப்புலேயே கிட்டத்தட்ட 7-8 பிரிவுகள் அங்கே இருக்கும். அதனால் நேரடி மாணவர் அல்ல. ஆனாலும் கூட்டரங்கிலே ஐயா அவர்கள் பேசிய போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதை கேட்போம் நாங்கள். அவருடைய எளிமை, மிதிவண்டியில் வருவாங்க, மிதிவண்டியில் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த புரட்சிகரமான அந்த கருத்துக்கள் அந்த பள்ளியில் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது என்று தான் நான் சொல்ல வேண்டும். இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் சிந்தலை கௌதமன் ஐயா அவர்களுடைய நேரடி மாணவர். 9ஆம் வகுப்பில் நான் அங்கே போய் சேர்றேன். நான் எங்கள் இல்லமும் பள்ளியும் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவு. அப்படி மிதிவண்டியில் போயிட்டு மிதிவண்டியில் வர்றது. அப்போ வந்துட்டு அம்மாதிரியான ஒரு பெரிய மாமேதைகளிடம் நாமும் பயின்றோம் அப்படின்னு நினைக்கும்போது மிகவும் உற்சாகமாகும். நாமும் எப்படி எளிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த இளம் பருவத்திலேயே ஒரு விதைத்தது போன்றுதான் நான் அந்த வாய்ப்பை நான் பார்க்கிறேன். நிறைய பேசுவாங்க. கணித ஆசிரியர்னு நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது, கணித மேதை. ஏன்னா அவர் எழுதிய புத்தகங்கள் தான் எங்களுக்கு பாட புத்தகங்களாக இருக்கும். அப்புறம் ஒரு இருமாப்போடு நம்ம பார்ப்போம். அது மாதிரியான இடத்திற்கெல்லாம் நாம் வர முடியுமா என்ற ஒரு ஏக்கம் எங்களுக்குள் இருக்கும். ஆனால் அந்த ஏக்கத்தை ஓரளவு நிறைவேற்றும்படி இன்றைக்கி ஒரு கலை அறிவியல் கல்லூரியிலே 2654 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கலை அறிவியல் கல்லூரியில் முதல்வராக வேலை வாய்ப்பது, அவருடைய அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் கொஞ்சமாக நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்கிறேன். மற்றபடி ஐயா அவர்கள் பேசும்போது நிறையா சில வரலாற்று செய்திகள் இருக்கும். அவரிடம் ஒரு பரிசு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை, அவர் கையால் பரிசு வாங்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 ஆண்டு ஆசை என்னுடைய 4வது வருடத்தில் தான் அது பூர்த்தியானது. ஆனாலும் ஒரு 3 தடவை ஏதாவது ஒரு கவிதை போட்டியில் முதல் பரிசு, கட்டுரை போட்டியில் ஆறுதல் பரிசு, பாராட்டு சான்றிதழ், முதல் அவர் கையால் பாராட்டு சான்றிதழ் தான் வாங்குறேன். அவங்க ஒரு முறை என்கிட்ட பாராட்டுதல் தானா, பங்கேற்பு சான்றிதழ் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கய்யா அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ அதை கொடுத்து தான் நாங்கள் வாங்குவோம். எங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல அந்த சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அந்த கூட்டரங்கில் வாங்குறதுல அதில் ஒரு சந்தோஷம், அவர் கையில் வாங்குறதுல ஒரு சந்தோஷம். அதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது மனதிற்குள் ஒரு இதமாக இருக்கிறது. மிக குறிப்பாக அவருடைய எளிமையை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதா அவரிடம் பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம மாணவராக இருந்தோம். இன்னும் வகுப்பறையில் மாணவராக, நேரடி மாணவராக இருந்திருந்தால் இன்னும் நிறைய கற்றுருக்கலாமா. எனக்கு வந்து மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் குரூப் சேரணும்னு ஆசை. ஆனால் வந்து அந்த கணிதம் அறிவியலையும் 400 மதிப்பெண்ணுக்கு மேலே இருந்தால் நீங்கள் பயாலஜி குரூப் வந்து நீங்கள் சேரலாம் அப்படின்னு ஒரு நடைமுறை போயின்னு இருக்கு. அப்போ வந்துட்டு நான் அந்த என்னோட 350 மதிப்பெண் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம படிக்க முடியாதோ, நமக்கு ஏதாவது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் அப்படி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அப்படியே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயமாக இருந்துச்சு. என்னுடைய கணிதத்தையும் அறிவியல் மதிப்பெண்ணும் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தேன். 93 + 75ன்னு கணிதம் அறிவியல். அந்த அடிப்படையில் எனக்கு அது கொடுத்தாங்க. அதெல்லாம் ஐயாவுடைய அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த பவர், அந்த தலைமை ஆசிரியருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பவர்னால தான் வந்து நமக்கு அந்த மாதிரிலாம் கிடைச்சிது. அதெல்லாம் கையில் எடுத்து பண்ணாங்க. இன்றைக்கி நாம் அதை விட பெரிய பதவியில் போனாலும், அதே பள்ளியில் கூட அதே பதவியில் இருந்தாலும் கூட ஐயா அவர்களுக்கு எடுத்த அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரமெல்லாம் இப்போது இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த கல்வித்தரம் என்பது இன்றைக்கு வந்துட்டு குறைந்து கொண்டு வருவதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறதே புரியல. இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வராங்க, பள்ளியில் படிச்சுட்டு வராங்க. முதல்வர ஆங்கிலத்தில் சொன்னால் கடைசி 3 எழுத்து PLE தான் போடுறான், PAL போட மாட்டேங்கிறான். இன்று கூட ஒரு மாணவனை திருப்பி அனுப்பிச்சோம் நாம். ஆக இதெல்லாம் வந்து மாறுதல் பெற அது மாதிரியான ஆசிரியர்கள் இன்னும் நிறைய வேண்டும் என்று நினைத்து, இது வயோதிக ஒரு இறப்பு, அதனால் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. அந்த இறப்பை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடப்பது தான் நாம் அவர்களுக்கு செய்யும் ஒரு அஞ்சலி, செலுத்தும் அஞ்சலி என்று எண்ணி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களது வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்திருக்கிற எல்லோருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்வதுதான் எனக்கான படியாக இருந்தது. இடையில் என்னை அழைத்திருக்கிறார். சாசி ராஜகோபாலன் அவர்கள் மரண செய்தியை கேட்டவுடன் மிகுந்த ஒரு மன உளைச்சல் போன்று ஏதோ ஒன்று இருந்தது. தாய் தமிழ் பள்ளி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அவரோடு எங்களுக்கு உறவு இருந்தது.
எங்கள் பள்ளி மலரில் அவர் கட்டுரை வடித்திருக்கிறார். எங்கள் பள்ளிக்கு நிதியும் கொடுத்திருக்கிறார். கல்வி குறித்து மாநில அளவில் அல்லது ஒன்றிய அளவில் ஏதாவது சிக்கல் வரும்போது அவருடைய செய்தியைத்தான் படித்து இது சரியா இது தவறா என்பதை நாங்களே முடிவு செய்து கொண்டு அவருடைய அந்த வழியில் தான் நாங்கள் எங்கள் பணியை தொடர்ந்து வந்தோம். தாய்த்தமிழ் பள்ளியில் பல செய்திகள், எங்கள் பள்ளியினுடைய அன்றாட செயல்பாடுகள் அல்லது ஆசிரியர்களை அணுகுமுறை, பெற்றோருடைய அணுகுமுறை, குழந்தைகளை அணுகுமுறை என்பதெல்லாம் சாசி ராஜகோபாலன் ஐயாவுடைய எழுத்துக்களில் அவரது உரைகளில் கேட்ட செய்திகள் இன்றைக்குமே நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு கல்வியாளர் மறைந்திருக்கிறார். நமது திருப்பூரில் அவருக்கான ஒரு நினைவேந்தல் கூட்டம் இல்லையே என்கிற மன உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. தோழர் திருப்பதியை அழைத்து இப்படி ஒன்று நாம் செய்யலாமே என்று சொன்னோம். இரண்டாவதாக பால ஆசிரியரிடம் கேட்டேன். திருப்பதி ஐயா அவர்கள் பள்ளியிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். பால ஆசிரியர் அவர்கள் இல்லை, பள்ளி என்றால் நிறைய தூரம் இருக்கிறது, அவரை பற்றி அறிந்தவர்கள் வருவது குறைவாக இருக்கும், ஆகவே இந்த கேஆர்சி சிட்டி சென்டரில் வைக்கலாம் என்று பாலு ஐயா தான் தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அந்த அடிப்படையில் இங்கே இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறோம். நிகழ்வுக்கு வந்தவர்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கிடையில் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் பேசுகிற போது ஒரு ஆசிரியர் தன் குழந்தையை, சிவகாமி ஆசிரியர், தாய்மொழி கல்வியில் தான் படிக்க வைக்கிறார் என்று சொன்னார்கள். எங்கள் பள்ளியிலிருந்து 8-9 ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் குழந்தைகளும் தமிழ் வழியில் தான் படிக்கிறார்கள். இங்கே 2 குழந்தைகள் கவிதை வாசித்தார்கள். அந்த 2 குழந்தைகளும் ஆசிரியர்களின் குழந்தை என்பதை தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழகம் அறிந்த ஆசிரியர் சமூகத்தினுடைய அடையாளமாக விளங்கிய ஐயா சாசி ராஜகோபாலன் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வை நடத்துகின்ற இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களுக்கும், நினைவுரையை பகிர்ந்து கொண்ட தோழர்களுக்கும், நினைவுரையை ஆற்ற இருக்கின்ற ஐயா கௌதமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இப்பொழுது அதிகமாக கல்வியாளர் என்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தணும். இந்த கூட்டத்தில் சாசி ராஜகோபாலன் ஐயா அவர்களை வீட்டில் சென்று ஒரு 2-3 முறை சந்தித்திருக்கிறோம். கல்வி குறித்த உரையாடலுக்காக சென்றோம். நல்ல வேளையாக இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அதுவும் குறிப்பாக நான் ஈரோட்டுக்கு பக்கத்திலிருந்து வர்றேன், என்னோட பேர் மூர்த்தி, நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதையுமே இயல்பாகவே அவருக்கு பெருந்துறையில் நான் வேலை செஞ்சேனே, பல்லடத்தில் நான் வேலை செஞ்சேனே, கோயம்புத்தூரில் நான் வேலை செஞ்சேனே, அந்த அவர் இங்கே பணியாற்றிய அந்த ஆசிரியர் உடைய அந்த பணியாற்றிய இடம் அப்படிங்கிறதுக்காகவே இயல்பாகவே என் மீது அவருக்கு ஒரு பற்று பாசம் ஏற்பட்டது என்று கூட சொல்லலாம். அதனால் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அவர் ஏதாவது நேர்காணல் அந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் கிட்டத்தட்ட அவருடைய, நான் 2005க்கு பிறகு சொல்கிறேன், அவர் 80 வயதுகளை தாண்டிய பிறகு சொல்கிறேன், அல்லது 2010க்கு பிறகு சொல்கிறேன். சமச்சீர் கல்வி குழுவில் அவர் 2007 முத்துக்குமரன் குழுவில் உறுப்பினராக இருந்தார். அந்த குழுவினுடைய அறிக்கைகள் 2008 கொடுக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய அறிக்கையில் இருந்த பரிந்துரைகளில் அந்த சமச்சீர் கல்வி குழுவை பற்றிய உரையாடல்களை தான் முதல்ல நாங்கள் தொடங்கும்போது நாங்கள் எத்தனையோ கருத்துக்களை எல்லாம் எழுதி கொடுத்தோம். ஆனால் எதையுமே நிறைவேற்றலை. நீங்கள் பேட்டி எடுத்து நீங்கள் எழுதி இது என்ன ஆக போகுது அப்படின்னு யதார்த்தமாக அந்த சொன்னார். அது உண்மை, அதுதான்
ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் தான் அவர் இருந்துகிட்டு இருந்தார். அப்போ ஏன்னா அந்த குழுவினுடைய அறிக்கையில் ஒரே ஒரு பரிந்துரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டது. எல்லா பள்ளிகளிலும் சமச்சீர் கல்வி பொது பாடத்திட்டம், எல்லா பள்ளிக்கூடத்திலையும், தனியார் பள்ளி, அரசு பள்ளியில் ஒரே பாடத்திட்டம், ஒரே பாடநூல். அதற்கு 2011 ஆட்சி மாற்றத்தினால தடைகள் வந்தது. பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்றவர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் சமச்சீர் கல்வி பொது பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு போய் அதில் தீர்ப்பு கிடைத்ததால் அந்த சமச்சீர் கல்வி பொது பாடத்திட்டம் என்கின்ற பெயராவது இன்றைக்கு அரசு பள்ளிகளிலும் இன்றைக்கு தனியார் பள்ளிகளிலும் இந்த பாடப்புத்தகத்தினுடைய பெயராவது இருக்குது. சமச்சீர் கல்வி பாடப்புத்தகம் என்ற ஒரு பெயர் இருக்கு. ஆனால் மற்ற பரிந்துரைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் அவருடைய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட பேசும்பொழுது உங்களை போன்ற கல்வியாளர்கள் அப்படின்னு நான் வார்த்தையை பயன்படுத்தினேன். என்னை கல்வியாளர்னு நீங்கள் சொல்லாதீங்க, நான் கல்வியாளர் கிடையாது, நான் ஆசிரியராக பணியாற்றியவன், ஓய்வு பெற்றவன். நான் கல்வியாளர் கிடையாது. கல்வியாளர்னாக்கா ஒரு கல்வியில் ஒரு மாற்று தத்துவத்தை உருவாக்கியிருக்கணும். கல்வியில் மாற்று தத்துவத்தை நான் உருவாக்கல, அப்படியெல்லாம் எதையும் நான் செய்யலை. இப்போ கல்வியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கோம் என்று, அதனால் என்னை கல்வியாளர்னு நீங்கள் சொல்ல வேண்டாம், கூப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் புரிஞ்சுது. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த கல்வியாளர் பாவ்லோ ஃப்ரைரே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்கான கல்வி என்ற நூலை எழுதியதற்காக அவர் நாடு கடத்தப்பட்டார். அந்த நூல் தடை செய்யப்பட்டது. கல்வி என்பது நடுநிலையானதல்ல என்று சொன்னார் அவர். கல்வி என்பது ஆளும் வர்க்கத்தின் நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆளும் வர்க்கத்தின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட கல்வியில் என்ன, இந்த கல்வியில் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா இன்றைக்கு பெரிய சிக்கல். அதான் புரிஞ்சுது. அது அவர் சொல்லக்கூடிய அவர்கள் தான் மாற்றத்தை உருவாக்கிய கல்வியாளர்கள். இது ஒரு வங்கி முறை கல்வி. இந்த கல்வி வர்க்க சார்புடையது, ஒரு வர்க்கத்தினுடைய நலனுக்கானது. இது சமூக அவலங்களை கண்டுகொள்ளாத மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய கல்வி என்றெல்லாம் பாவ்லோ ஃப்ரைரே சுட்டிக்காட்டி ஒரு கல்வி தத்துவத்தை உருவாக்கினார். நாடு கடத்தப்பட்டார், நூல் தடை செய்யப்பட்டது. மேரி மாண்டிசோரி அம்மையார் அவர்கள் கல்வியில் குழந்தைகளின் உரிமைகள் என்பதை பேசியவர். அவர் கல்வியில் பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைகளின் உரிமைகள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தவர் மாண்டிசோரி அம்மையார். அப்ப குழந்தைகளை இயல்பாகவே கற்கின்ற சூழலை உருவாக்கினால் அவர்களுக்கு கல்வி தானாக போய் சேரும். கல்வி திணிப்பதாக இருக்கக்கூடாது என்கின்ற அந்த கல்வியல் கோட்பாடுகளை எல்லாம் உருவாக்குறார். அப்போ நாம் இன்றைக்கு இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. அதை நாம் அவர் ஒரு கல்வி அரசால் அமைக்கப்பட்ட ஒரு கல்வி குழுவில் பணியாற்றி உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். அவருடைய ஏமாற்றங்கள் அப்படியே இருந்துடக்கூடாது. அவருடைய கனவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய கனவுகள், கல்வி கனவுகள், சாசிராசு அபான் ஐயா, வசதி தேவி போன்றவருடைய கல்வி கனவுகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே நாம் இந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கு ஒரு அர்த்தமுடையதாக இருக்கு. இந்த நிகழ்வில் நான் ஒரு நல்வாய்ப்பாக பார்க்கறது, ஐயாவுடைய மாணவராக உடன் நீண்டகால அனுபவம் பெற்றக்கூடிய ஐயா கௌதமன் அவர்கள் இங்கே நினைவேந்தல் உரை ஆற்றுகின்ற இந்த மேடையில் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சூலூர் பாவேந்தர் பேரவை தான் ஐயானாவே எல்லாத்துக்கும் நினைவுக்கு வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வியாளர் அணியினுடைய தலைவர் அவர்கள் ஐயா.
அதனால் நீங்கள் தான் ஐயா சாசி ராசகோபாலன் அவர்களுடைய கனவுகளை, அவர் என்ன மாற்றங்களை எதிர்பார்த்தாரோ அந்த மாற்றங்களை சாத்தியமாக்குவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நாங்கள் 2016 மக்கள் கல்வி பறைசாற்றும் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். ஒரு 80-90 பக்கத்துக்கு கல்வி சார்ந்த கோரிக்கைகளை தான் எழுதியிருக்கோம். இந்த மக்கள் கல்வி பறைசாற்றத்துக்கு வசந்தி தேவி அம்மா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 12 பக்கம் முன்னுரை எழுதியிருப்பாங்க. 88 பக்கத்துக்கு சாசி ராசகோபாலன் ஐயா அவர்கள் ஒரு 1.5 பக்கம் மட்டும் ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க. அந்த முன்னுரையை நான் படிச்சிடுறேன். அது அவருடைய சொற்கள். அவர் கல்வியில் என்ன எதிர்பார்த்தார் என்பது இதற்குள் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு அதை சாத்தியமாக்குவதற்கு நாம் என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் அடுத்து சிந்திப்பதற்கும் அது பயன்படும் என்று நினைத்து அவருடைய அந்த உரை, இது 2016 ஐயா அவர்கள் எழுதியது. இந்த அறிக்கை வெளியீடு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. அந்த அறிக்கை வெளியீடு ஐயா சாசி ராஜகோபாலன் அவர்களும் வசந்தி அவர்களும் வந்துதான் இந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. இது அவர்களால் வெளியிடப்பட்ட அறிக்கை. அது அப்போ அவருக்கு முதுகுவலி பிரச்சனை என்ன, நான் வெளியிலேயே போகிறதே இல்லைன்னு சொன்னார். 2016 வெளியிலேயே போகிறதே இல்லை, எப்படியாவது நாங்கள் மகிழ்வுந்து ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் வந்துருங்கயா அப்படின்னா முதுகு வலி வர முடியாது. ஆனால் வந்துட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத இருக்குது. அதை நான் படிச்சிட்றேன். அதை நாம் நினைவில் வைத்து கொண்டு அவருடைய கனவை நனவாக்குவதற்குரிய பணிகளை செய்வோம். தொழிற்புரட்சியை தொடர்ந்து பணியாளர்களுக்கு அடிப்படை கல்வி அறிவின் தேவை உணரப்பட்டது. அதன் காரணமாக கட்டாய கல்வி சட்டங்கள் ஐரோப்பிய நாடுகளில் நிறைவேற்றப்பட்டன. காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட உழைப்பாளர்கள் கல்வி பெற முடிந்தது. கல்வி வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு. இங்கிலாந்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் கல்வி அளிக்கும் கடமையினை பெற்றோர் தலையில் சுமத்தியது. பள்ளிகளிலோ வீட்டிலேயோ கல்வி அளிக்க வேண்டும் என்று சட்டம் கூறியது. பிரபுக்களின் குழந்தைகள் பாமரரோடு ஒரே பள்ளியில் படிப்பதை தவிர்க்கவே தனிப்படிப்பின் மூலம் வீட்டில் கற்பது முறைப்படுத்தப்பட்டது. அங்கே வீட்டு முறை கல்வி என்பதும் ஒரு வழக்கமாக இங்கிலாந்து நாடுகளில் 18ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்டது. டி ஸ்கூலிங்னு சொல்லுவாங்க. ஹோம் ஸ்கூலிங். டி ஸ்கூலிங்னா பள்ளிகளை மறுப்பது. பெரும்பான்மையான நாடுகளில் தனியாருக்கு வழங்கும் முறையை இந்த சட்டம் கூறுகிறது. காலனி ஆதிக்கத்தின் சாயலே ஆகும். தனியார் மயத்தை அரசுகள் ஆதரிப்பது மட்டுமின்றி நீதிமன்றங்களும் தனியார் மயத்திற்கு வழிகொள்வது ஒரு பின்னடைவாகும். முன் அனுமதியின்றி எவ்வித வசதிகளுமின்றி பட்டி தொட்டியெல்லாம் அங்கீகாரம் பெறாத பள்ளிகள் காளான்கள் போல முளைக்க வித்திட்டது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பேயாகும். இதனை நேர் செய்யாதவரை பொதுப்பள்ளி என்பது பகற்கனவாகவே இருக்கும். இம்மாற்றத்தை செய்வதற்கான அரசியல் உறுதி இன்றைக்கு காணப்படவில்லை. இதுதான் முக்கியமான வார்த்தை. பொதுப்பள்ளி முறை என்று சொல்லக்கூடிய நாம் பாகுபாடு, சமுதாயத்துக்கு வெளியில் பள்ளிக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள் கல்வியிலும் பள்ளியில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு சூழல். இன்று கல்வி சமூக பொருளாதார பாகுபாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வசதிக்கேற்ப பள்ளி என்பது நாட்டை பிளவுபடுத்தும். பள்ளியிலும் சமூக நடைமுறையிலும் இது தீண்டாமையை வளர்க்கும். பள்ளிகள் இயங்குவது குழந்தைகளுக்காக, ஆனால் அவற்றின் இயக்கத்திலே அவர்களுக்கு குரல் ஏதும் இல்லை. நாட்டின் வளர்ச்சியை விட நடுத்தர வர்க்கத்தின் நலனே முன்வைக்கப்பட்டு பாடத்திட்டங்கள், பாடநூல்கள், தேர்வு முறை எல்லாம் அமைந்துள்ளன. பேராசிரியர் யாஸ்பால் தலைமையில் அமைந்த குழு குழந்தைகளின் மீது சுமத்தப்படும் பல்வேறு சுமைகளை பட்டியலிட்டு அவற்றை களைவதற்கான செயல் திட்டங்களை பரிந்துரைத்துள்ளது. அவ்வறிக்கையை நடைமுறைப்படுத்தாதது அரசுகளின் விருப்பமின்மையின் வெளிப்பாடே. மிகுந்த முயற்சியுடன் தமிழகம் முழுமையும் கருத்து கேட்பு கூட்டங்கள் பலவும் நடத்தி
அவற்றின் விளைவாக கிடைக்கப்பெற்ற கருத்துக்களை கொண்டது தான் இந்த அறிக்கை. திரு சு. மூர்த்தி மற்றும் கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பினரின் ஈடுபாடு போற்றுதற்குரியது. இவ்வறிக்கை ஓரளவாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மகிழலாம். சாசி ராஜ்சபாபன். அப்போது அவருடைய கனவுகளை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு நாம் உறுதியெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நிகழ்வை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்ன மாதிரி கல்வியில் குழந்தைகளின் குரலுக்கு இடமில்லை என்று சொன்னதை மாறாக இந்த நிகழ்வில் கூட 2 குழந்தைகள் ஐயாவுக்கு நினைவேந்தல் கவிதையை வாசித்தது உண்மையில் எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படித்தான் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாம் நம்முடைய ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து இந்த நினைவேந்தல் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த அறிக்கையை இது 2016 கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பு மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கை. இதில் உள்ள கோரிக்கைகள் இன்றைக்கும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளாகத்தான் உள்ளது. இப்பொழுது மீண்டும் 2016க்கு அப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திலிருந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஏன்னா கல்வி என்பது ஒரு அரசியல் செயல்பாடு என்று பாவ்லோ ஃப்ரைரே சொல்கிறார். அப்போ அந்த அரசியல் களத்தில் கல்விக்கான கோரிக்கைகளை மக்கள் சார்பாக எதிரொலிக்க செய்ய வேண்டும். அதற்காக இந்த அறிக்கையை ஐயா அவரிடம் வழங்குகிறேன். இந்த அறிக்கையில் உள்ள கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு ஐயா அவர்கள் அவரால் முடிந்த செயல்களை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசு புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு நீட் தேர்வை அமல்படுத்திய பிறகு அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வுக்கு அனிதா என்கிற சகோதரியை பலிகொடுத்த பிறகு நாங்கள் 2017 கல்வி மேம்பாட்டு கூட்டமைப்பின் சார்பில் தமிழக மக்கள் கல்வி உரிமை கிடைத்தது அப்படிங்கிற ஒரு முழு நாள் கருத்தரங்கை நம்ம இங்க ஆர்வி குமாரசாமி கல்யாண மண்டபத்தில் நடத்தோம். அந்த கல்யாண மண்டபத்தில் நடந்த அன்றைய கருத்தரங்களை ஐயா SSR அவர்களும் கலந்து கொண்டு பேசுவதாக இருந்தது. அப்புறம் அவருடைய உடல்நிலை காரணம் காட்டி அவரால் வர முடியல. இருந்தாலும் கூட தான் அந்த கூட்டத்துக்கு கருத்தரங்கில என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை பதிவு பண்ணி நமக்கு கொடுத்திருந்தாரு. அந்த வீடியோவை அந்த கருத்தரங்களை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரக்கூடிய அந்த வீடியோ நம்ம அந்த கருத்தரங்களை ஒளிபரப்பணும். உடல்நிலை முழுக்க ஒத்துழைக்காத போது கூட அந்த கருத்தரங்கிலே தன்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்கிற முனைப்பில் அவர் அந்த காணொலியை பதிவு செஞ்சு அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வகையில் ஐயா அவர்களுடைய நினைவை போற்றி வந்திருக்கிற பிற அமைப்புகளுக்கும் நேரம் கருதி வந்திருக்கிற பிற அமைப்புகள் அத்தனை பேரின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்தி நிறைவாக ஐயா புலவர் சென்றை கௌதமன் அவர்களை ஐயா பற்றிய நினைவுரை பகிர்ந்துள்ள அன்போடு அழைக்கிறேன். உருக்கமாக உரையாற்றியும் மகிழ்ச்சியான நினைவுகளோடும் இந்த அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சாசி ராஜகோபால் ஐயா அவர்கள் நிறை வாழ்வு வாழ்ந்த நிலையில் 95ஆம் வகையில் உலக வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓராண்டிற்கு முன்னால் அவரை விட 4 வயது இளைய அவருடைய மனைவி மறைவெய்தினார். ஐயா அவர்கள் வழக்கமாக சொல்லிக் கொண்டிருப்பார், நானும் என் மனைவியும் ஒரே நாளில் இறக்க வேண்டும் என்று சொல்வார். அது எப்படிங்க ஐயா நடக்கும்? ஒரே நாளில் இறப்பது என்பது அது இயற்கைக்கு முரணானதாச்சு. இல்லை, அப்படி இருந்தால் தான் நல்லது. அவை இல்லாமல் நானும் இருக்க முடியாது, நான் இல்லாமல் அவளும் இருக்க முடியாது என்று உருக்கமாக சொல்வார். அவ்வப்பொழுது பேசுகின்ற பொழுது சொல்வார். ஆனால் அம்மா அவர்கள் ஓராண்டு அவர் பேசுகிறார். அவரும் ஒரு ஒழுங்குமுறையான வாழ்க்கை, எப்பொழுதுமே தரையில் படுக்கின்ற பழக்கம் உள்ளவர், விடாது படிக்கின்ற வழக்கம் உள்ளவர், இவருக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கின்ற உள்ளம் உள்ளவர். அவரும் 90 வயது வரைக்கும் வாழ்ந்தார். ஐயா அவர்கள் 95 வரைக்கும் வாழ்ந்தார். மனைவி இருந்தவரை அவர் இருந்த பகுதி
சென்னை நகரின் சாலி கிராமம். அவர் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே கோவை தான், பூளைமேடு தான். பூளைமேட்டில் தான் அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார். அவர் எங்கள் சர்வஜன மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர். அதனால் அவர் படித்ததும் அதே சர்வஜன மேல்நிலைப் பள்ளி தான். அவருடைய அண்ணன் சாசி கண்ணன், அவர் பொறியாளர், மின்வாரிய பொறியாளர். அவர் படித்ததும் எங்கள் பள்ளி தான். அவருடைய அக்கா பத்மா அவர்கள் படித்ததும் எங்கள் பள்ளி தான். எங்கள் பள்ளியினுடைய கட்டடத்தை நூலில் அப்படியே பின்னலாக செய்து அவர் வழங்கிய படம் இன்றைக்கும் எங்கள் பள்ளியில் முகப்பிலேயே இருக்கும். பெருமையோடு சொல்வார், எங்கள் அக்கா பத்மா போட்ட படம் பத்மாவுடைய பின்னல். இந்த பள்ளியினுடைய கட்டடத்தையே அப்படியே அவங்களே பின்னி கொடுத்தது. அது எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க கொடுத்தது இன்று வரை இருக்கிறது. அப்படியே அப்படித்தான் இருந்தார். அப்பொழுதெல்லாம் ஒரு முறை நல்லா படித்தால், நல்ல மதிப்பெண் பெற்றால் 2 வகுப்புக்கு மாற்றி போட்டுருவாங்க. அது இப்போ டபுள் ப்ரமோஷன்னு பேர். அப்படித்தான் ஐயா ராஜகோபாலனார் பல வகுப்புகளில் இரட்டை தேர்ச்சி பெற்று மிக குறைந்த வயது 18 வயதுலேயே ஆசிரியராகிட்டார். அதெல்லாம் வேடிக்கையாக சொல்வார். யார்ப்பா தம்பி ஏங்க நிற்கிற இன்றைக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் கேட்பார். ஒரு முதல்ல பணியாற்றிய இடம் சென்னை. ஐயா நான் ஆசிரியர்னு சொல்வார். அவர் யாரோ ஒரு மாணவர்னு தான் நினைப்பாங்க என்ன. பிறகு நானே சொல்லி அறிமுகப்படுத்திக்குவேன், நான் தான் ஆசிரியருங்க, அவங்களால் அமர்த்தப்பட்டவன். அப்படி இருந்தவர் நீண்ட காலம் தலைமை ஆசிரியரானதுக்கு காரணம் அவருடைய முற்போக்கான வாழ்க்கை. அவரோடு சேர்ந்த ஒரே நேரத்தில் சேர்ந்த ஆசிரியர்கள் எல்லாம் அஷ்டமி ஆகாது, நவமி ஆகாது என்று நாட்களை எல்லாம் ஒதுக்கிய பொழுது இவர் இயல்பாகவே நாத்தியர், பகுத்தறிவாளர். அதையும் சொல்லி சிரிப்பார். எங்கள் அப்பாவுக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், நல்லா படிக்கிற, எல்லாம் செய்கிற, உடம்புல பூணூல் இல்லை அவருக்கு. சீனிவாச ஐயங்காரினுடைய மகனாக இருந்தால் உடம்புல பூணூல் கிடையாது. எங்கள் அப்பா தான் சொல்லி வருத்தப்படுவார், இந்த காயத்ரி ஜபம் ஒரு நாளாவது உடம்புல பூணூல் போட்டுக்கடா. அதான் எங்கள் அப்பாவுடைய விருப்பமாக இருந்தது. ஒரு நாளாவது போட்டுக்கோ, காயத்ரி ஜபம் அன்றைக்காவது போட்டுக்கன்னு சொன்னார். நான் அதையும் எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்காதது ஒன்று தான்ப்பா, அதையும் நான் கேட்கல. அதனால் அவர் அஷ்டமி நாளில் போய் தான் பணியில் சேர்ந்தார். பணியில் சேர்ந்ததனால் பதவி உயர்வில் ஒரே நாளில் சேர்ந்தவர்களில் அஷ்டமி என்று மற்றவர்கள் ஒதுக்கிய நாளிலே அந்த அஷ்டமி நாளிலிருந்தே மறுபடியும் எந்த நல்ல நாள் இல்லை என்று ஒதுக்கினார்களோ அந்த அஷ்டமி நாளிலே அவர் போய் சேர்ந்த காரணத்தினால் மற்றவர்களை விட இவர் ஒரு நாள் பணிமூப்பு, ஆசிரியர் பணியிலே அலுவல்களே அந்த ஒரு நாள் என்பதெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு. மூடநம்பிக்கை இல்லாத வாழ்க்கை அமைந்த காரணத்தினால் அவர் அஷ்டமி நாளிலே போய் சேர்ந்த காரணத்தினால் மற்றவர்களை விட பணிமூப்பு, சீனியாரிட்டி கிடச்சிருச்சு. விரைவாக தலைமை ஆசிரியராகிவிட்டார். மற்றவர்களெல்லாம் 13 ஆண்டு காத்திருந்தார்கள். அதைத்தான் சொன்னார்கள். ஜோதிடம் தன இகழ் என்று பாரதி பாடியிருக்கிறான் என்பதை அவர் எங்கள் பள்ளி கூட்டங்களிலே சொல்வார். மகன சுந்தர சொன்ன மாதிரி அவருக்கு மிகவும் பிடித்த பாவலர் பாரதியார். அடிக்கடி சொல்லுகின்ற வரை எளிமை கண்டு இறங்குவாய் என்பார்.
அதுபோல் சோதிடம் தனையர்கள் என்று சொன்னவர் பாரதியார் என்பதை கூட பாரதியாரை பற்றி பேசுகின்றவர்களே சொல்ல மாட்டார்கள். இவர் அதெல்லாம் வலியுறுத்தி சொல்வார், வாழ்க்கையிலே பின்பற்றியவர். மனைவி இறந்து போன பிறகு அவர் மனம் மிகவும் தளர்ந்து போய்விட்டது. இருக்கின்ற சூழல் இல்லை. அவர் சாலை கிராமத்தில் வாழ்கின்ற சூழல் மாறி போனது. நீலாங்கரை பக்கத்திலே நந்தினி முதியோர் இல்லம் என்பதிலே கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அதை உடனே முகநூலிலேயே பதிவு செய்தார். அவர் முகநூல் பழக்கம் உள்ளவர். இங்கே சொன்னது போல இங்கே கூட சோனா பன்னீர்செல்வம் சொன்னார், எல்லாருக்குமே பின்னூட்டம் போடுவார். அவருடைய படிப்பு, பெருமை, உயர்வு எதையுமே கருதாம் ஒரு எளிய மனிதராகத்தான் இருப்பார். எளிமை கண்டு இறங்குவா என்பது போல எளிமையாகவே வாழ்வா என்பதையும் அவர் பின்பற்றினார். நான் இங்கே ஒரு முதியோர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன், வசித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லலை, ஏதோ உடம்பை தூக்கி கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறேன், மெல்ல பழகி கொள்ள வேண்டும். இதுதான் அவர் எழுதினது. இந்த வாழ்க்கைக்கு நான் பழகி கொள்ள வேண்டும். அவரால் முடியல. என்னுடைய மாணவர்கள் சென்னையில் இருப்பவர்களை எல்லாம் அடிக்கடி போய் பாருங்கள் ஐயாவை என்றெல்லாம் சொல்ல பொழுது, ஐயாவோட மகிழ்ச்சியாக இல்லை, நாங்கள் வருவதை கூட அவர் விரும்பலை, பார்த்துட்டிங்கள உங்கள் ஐயா கிட்ட சொல்லிவிடுங்க, புறப்படுங்க, அப்படி தான் சொல்லுவார் என்று என் மாணவர்கள் சொல்வார்கள். அதில் ஒருத்தர் இப்போ இயக்குனராக கூட இருக்கிறார். அவர் அடிக்கடி போவதையும் ஐயா சொன்னாலும் அருகிலே இருந்து அருகில் உள்ள கடற்கரைக்கெல்லாம் அழைத்து கொண்டு போவேன்லாம் சொன்ன பிறகு கூட வேண்டாம் விருப்பாக தான் வருவார். அவருக்கு வாழ பிடிக்கல, மனைவி இல்லாமல். அந்த முதியோர் இல்லம் என்பதும் நான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அளவுக்கு தான் வேண்டாம் விருப்பாய் தான் அவர் இருந்தார். பிறகு இன்னொரு இல்லத்திற்கு வந்தார். அங்கிருந்து தான் அவருடைய இறுதி பயணம். அருகில் உள்ள கோடம்பாக்கம் மருத்துவமனை, அதில் அவருடைய இறுதி மூச்சு அடங்கிவிட்டது. ஒரு ஆசிரியர் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா என்று நம்ப முடியாத வாழ்க்கை வாழ்ந்தவர் சாசி ராசகோபாலனார். மிக நீண்ட கால ஆசிரிய பணி, 40 ஆண்டுக்கு மேற்பட்ட ஆசிரிய பணி அவருடைய. அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தார். முதலில் பெருந்துறை, பிறகு பல்லடம். இன்றைக்கும் பல்லடத்தில் உள்ள அந்த மாபெரும் கட்டடம் 1955 அவருடைய முயற்சியால் கட்டப்பட்டது. பிறகு பவானியில் இருந்து தான் எங்கள் புசாக்கோ பிஎஸ்ஜி நிறுவனத்தினுடைய நிர்வாக அரங்காவலர் ஜிஆர் தாமோதரன் அவர்கள், ஜிஆர்டி அவர்தான் எங்கள் அப்பா, அவரோட அப்பா பிஎஸ்ஜி ரங்கசாமி என்ற பெயர். அவர்தான் பாபநாசம், தஞ்சை மாவட்டம் பாபநாசம், நெல்லையில் ஒரு பாபநாசம் இருக்கு. அங்கே தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் விக்டோரியா பள்ளி என்று அந்த பள்ளியின் தலைமையாசிரியராக இருந்தவர் சீனிவாச ஐயங்கார். அங்கேதான் பயிற்று மொழி தமிழ் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் சீனிவாச ஐயங்கார். அவரோடு இணையாக இருந்தவர் தான் சில்வத்தன் சீனிவாச ஐயங்கார் என்ற அண்ணாமலை பல்கலைக்கழக ஆங்கில பேராசிரியர். அப்பொழுதெல்லாம் பள்ளி கல்லூரி என்ற வேறுபாடே கிடையாது. சீனிவாச ஐயங்கார் அடிக்கடி வருவார், 2 பேரும் அவ்வளவு நெருக்கமானவர்கள். அவருடைய ஊர் வலங்கைமான், இவருடைய ஊர் ஊவேசாவினுடைய உத்தமதானபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற சருக்கை. ஊவேசாவும் நம்முடைய முனைவர் சாசி ராஜகோபாலனார் ஒரே நாளில் பிறந்தவங்க. இதே பிப்ரவரி மாதம் தான் வரப்போகுது, 19ஆம் நாள். 2 பேரும் ஒரே நாளில் தான் பிறந்தவங்க. அவரை அழைத்து கொண்டு வந்தவர் பூசாக்கோ பிஎஸ்ஜி ரங்கசாமி. எங்கள் அப்பா உங்கள் அப்பா அழைச்சிக்கிட்டு வந்தார், அதுபோல் நான் உங்களை அழைக்க வந்திருக்கிறேன், நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வரணும் என்று அழைத்தவர் ஜிஆர் தாமோதரன் அவர்கள். அப்பாவால் அழைத்து வரப்பட்டவர் சீனிவாச ஐயங்கார். 25 ஆண்டு காலம் அவர் தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளியில். அதுபோல் 66 அழைத்து வரப்பட்டவர் ஜிஆர்டி அவர்களால் முனைவர் சாசி ராஜகோபாலனார் அவர்கள். இவர் ஒரு 25 ஆண்டு இருந்துட்டார். இப்போ எங்கள் பள்ளிக்கு இப்போது 103 ஆண்டு. கிட்டத்தட்ட அதில் 2 பேருமே சரிபாதி ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார்கள். அது ஒரு வியப்பான செய்தி தான். அப்பாவும் மகனும் ஒரே பள்ளியில் இப்படி பெருமைக்குரியவர்களாக வாழ்ந்த, பணியாற்றிய, சாதித்த, சாதனை புரிந்த செயல் ஒரு வியப்பான ஒன்றுதான். இவர் தனக்கென்று சில கொள்கைகளை வைத்திருந்தார். மூர்த்தி அவர்கள் கூட சொன்னார்கள், அவர் சூசையப்பர் கல்லூரியில் படித்தவர்.
சூசையப்பர் கல்லூரிக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் பிரிவு வச்சுருப்பாங்க, செக்டார். அதுபோல் கோவை பகுதிக்கும் ஒரு பிரிவு இருந்தது. சூசையப்பர் கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு விருது கொடுத்தார்கள். சார் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கோயம்புத்தூர் ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர், கோவையின் பெருமிதம்னு கொடுத்தாங்க. அதுக்கான விழா கோவை நகரில் நடந்தது. அப்போ தான் சொன்னார், என்னை எல்லாம் கல்வியாளருங்கிறாங்க, நான் கல்வியாளர் இல்லை. கல்வியாளர் என்றால் ஒரு கல்வி தத்துவத்தை கொடுத்தவர் தான் கல்வியாளர். தாகூர் ஒரு கல்வியாளர், அவர் ஒரு தத்துவத்தை, ஒரு மெய்யியல் கோட்பாட்டை கொடுத்தவர். காந்தியடிகள் ஒரு கல்வியாளர், அது ஏற்குறமோ மறுக்குறமோ அது வேறு, அவர் ஒரு கல்வி தத்துவத்தை கொடுத்தவர். நான் கல்வி ஆர்வலர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ஒவ்வொரு சொல்லுக்குமே ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பார். நான் கல்வி ஆர்வலர் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆனால் எல்லாரையுமே கல்வியாளர் என்கிறார்கள் என்று சொல்லி அப்போ இன்னொரு செய்தியை சொன்னார். எனக்கு மூளையில் ஒரு கட்டி வந்து விட்டது, அந்த கட்டியை நான் அப்புறப்படுத்த வேண்டும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். மருத்துவரிடம் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டு அந்த நிகழ்ச்சியில் தான் பேசினார். கிட்டத்தட்ட 20 ஆண்டு ஆக போகும். கட்டியை அகற்றுவதற்கு எப்படி ஒரு 2 லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு மேலடிக்க செலவு செய்ய வேண்டி வரும் என்று மருத்துவர் சொன்னார். நான் சொன்னேன், அப்போவே 20 ஆண்டுலேயே நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன், அதனால் இனிமேல் நான் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிலாம் உயிர் வாழ வேண்டும் என்ற தேவை கிடையாது. என்னுடைய மருத்துவ செலவுக்கு நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குவது 5000 ரூபாய் தான். இந்த 5000த்துக்குள்ளே ஏதாவது மருத்துவம் சிகிச்சை செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள், அதற்கு மேல் எனக்கு இவ்வளவு செலவு செய்து உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லிவிட்டேன். அதனால் அறுவை செய்யவே இல்லை. செய்யாமல் இருந்தாலும் அதற்கு பிறகு 20 ஆண்டு வாழ்ந்துட்டார். அறுவையே செய்யலை, எந்த பிரார்த்தனையும் அவர் செய்யலை. எந்த நொடியும் இறப்பை ஏற்பேன், எதிர்கொள்வேன் என்ற ஒரு மன உறுதியோடு இருந்ததுனால தான் அவரால் முடியும். அதற்கு பிறகு 20 ஆண்டு வாழ்ந்தது என்பது இதெல்லாம் ஒரு வியப்பு தான். ஒரு வாழ்க்கையே ஒரு வியப்பான வாழ்க்கை தான். ஒரு கல்வியாளர் என்று நாம் சொல்கிறோம், அந்த சொல்ல அவர் ஒத்துக்கொள்ளாவிட்டால் நாம் சொல்லுவோம், அது ஒரு அடையாளம் தான். அதனால் அவர் அப்படியே சொல்லணுங்கிறது இல்லை. எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு தெளிவான கொள்கைகளை வைத்திருந்தார். பொதுப்பள்ளி வேண்டும், கற்றல் என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். இங்கே கல்வித்துறையில் ஒரு வர்ணாசிரமம் இருக்கிறது. மிக உயர்ந்தவர்களுக்கு டூன் ஸ்கூல், அப்புறம் ஐஎஸ்சி ஸ்கூல், பள்ளி பழையது, அப்புறம் சிபிஎஸ்சி, இப்படி பல வகையாக இருக்குது. இது ஒரு வர்ணாசிரமம், இது ஒரு சனாதனம். சமூக சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், அரசியல் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், இலக்கிய சனாதனம். வருத்தத்தோடு போய் அங்கேயா முனிசிபல் ஸ்கூலா கார்பரேஷன் ஸ்கூலா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு இடைவெளி, இது மாற்றப்பட வேண்டும். அதற்கு பொது பள்ளி வேண்டும் என்பதை அவர் முதன்மையாக வலியுறுத்தினார். தொடர்ச்சியாக அதெல்லாம் அடையக்கூடிய இலக்கு தான். இப்போ கூட கொடுத்தா இருந்ததெல்லாம் என்ன, இதெல்லாம் விவாதிக்க வேணும். காமராஜர்கிட்ட போய் எதை சொன்னாலும் நீங்கள் செஞ்சு கொடுங்க என்று கேட்டால், நீங்கள் வீதியில் போய் இறங்குங்க, கூச்சல் போடுங்க, நான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் விரும்புகிறாங்க, ஆதரிக்கிறாங்க, நிறைவேற்றேன்னு சொல்கிறேன் என்று காமராஜர் சொல்லுவார். அதுதான் ஆட்சியாளருடைய இயல்பு. இந்த கோரிக்கைக்கு ஆசிரியர்களுடைய விருப்பம் அதிகம், பொதுமக்களுடைய விருப்பம் அதிகம், அவர்களே களத்தில் இறங்கி போராடுகிறார்கள் என்ற செய்தி ஆட்சியாளர்களுக்கு போனால் அது நடைமுறைக்கு வரும். விண்ணப்பம் கொடுத்து கோரிக்கை கொடுத்து நிறைவேறக்கூடியவை என்பது மிக மிக குறைவான செய்திகள் மட்டுமே. அது எஸ்எஸ்ஆர் அவர்களே சொல்வார், எதா இருந்தாலும் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்றார். அந்த பொதுப்பள்ளி என்பது நடைமுறைக்கு வரக்கூடிய ஒன்றுதான், வரும், வரலாம். பயிற்று மொழி தமிழகத்தான் இருக்க வேண்டும். அதில் சான்றோட 161 நாடுகளினுடைய பாடத்திட்டங்களை ஒப்பிட்டு காட்டி அத்தனை 161 நாடுகளிலும் பயிற்று மொழி தாய்மொழி தான், அவரவர் தாய்மொழி தான். அதனால் தமிழ்நாட்டிலும் தமிழ்தான் பயிற்று மொழி என்பதில் அவ்வளோ உறுதியாக இருந்தவர். அவருடைய ஆங்கிலம் மிக உயர்ந்த ஆங்கிலம், அவருடைய பாடம் கணிதம், அவருடைய பதவி தலைமை ஆசிரியர், அவருடைய தொடர்புகள் மிக மேல்மட்ட நிலை உள்ளவை.
ஆனால் அவர் மனமெல்லாம் இருந்தது எளிய மக்களோடும் நமது தமிழோடும். அதை நம்ப முடியாத ஒரு உள்ளம்தான். அதுவும் அவர் பிராமணர் வகுப்பு பார்ப்பனர் வகுப்பில் பிறந்துவிட்டு சூத்திரர்களுக்கெல்லாம் கல்வியை மறுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடைய ஒரு இனத்திலே பிறந்துவிட்டு எல்லா மக்களுக்குமான கல்வியை பற்றி சிந்தித்த ஒரு வியப்பான வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. இந்த பொதுப்பள்ளி முறை வேண்டும், தமிழ் வழி கல்வி வேண்டும், அருகமை பள்ளி வேண்டும். அருகில் உள்ள பள்ளியில் தான் குழந்தைகளை சேர்க்க வேண்டும். அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார், நியூஜெர்சியிலேருந்து ஐயா சுந்தரம் வந்திருக்கிறார். அமெரிக்காவில் எல்லாம் பள்ளிக்கு வீட்டுக்கு அருகில் எந்த பள்ளி இருக்கிறதோ அங்கே தான் சேர்க்க வேண்டும். நான் பல கிலோமீட்டர் தூரம் சென்று எனக்கு ஏந்து இருக்கிறது சேர்ப்பேன் என்பதெல்லாம் அங்கே நடக்காது. அதனால் அங்கே நல்ல பள்ளி எதுவோ அங்கே அருகில் போய் வீடு வாங்கிக்குவாங்க. இதுதான் அங்கே உள்ள நடைமுறை. இந்த அருகமை பள்ளி என்பதும் அவருடைய வற்புறுத்தல். அடுத்த ஒன்று தான் மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும். அதனால தான் இத்தனை சிக்கலும். இப்பொழுது மாநிலத்தின் பட்டியலிலே கல்வி இல்லை. ஒன்றிய அரசு நினைத்தால் எதையும் நடைமுறைப்படுத்தலாம். ஏன் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறார்கள்? எல்லாவற்றையும் விதிப்படுத்துவார். அதை ஒரு கோட்பாடு தத்துவப்படுத்துவார். அதுதான் முனைவர் சாசி ராஜகோபாலனார் அவருடைய தனித்தன்மை. ஒரு நாட்டை அடிமைப்படுத்த, ஒரு இனத்தை அடிமைப்படுத்த, அந்த நாட்டின் அந்த இனத்தின் மொழியை சீர்குலைப்பார்கள், கல்வியை சீர்குலைப்பார்கள். ஆதிக்கவாதிகள் அவர்களுக்கேற்ற ஒரு கல்வி முறையை நடைமுறைப்படுத்துவார்கள். அந்த சாயல்தான் மும்மொழி கொள்கை என்று அதை இயல்பாக எடுப்பார். மும்மொழி கொள்கை வருகிறது எதற்காக என்றால், ஒரு நாட்டை அடிமைப்படுத்தவும், ஒரு இனத்தை அடிமைப்படுத்தவும் ஆதிக்கவாதிகளுக்கான ஒரு அமைப்பு முறை வேண்டும். அதற்கேற்ற நடைமுறையை நம்மிடத்திலே திணிக்கிறார்கள். எதற்போ எப்போ புதிய கல்விக் கொள்கை என்று அப்பொழுது ராஜீவ்காந்தி காலத்தில் வந்ததையும் எதிர்த்தவர் ராஜகோபாலனார். இப்பொழுது இன்றைய அரசு 6 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடைமுறைப்படுத்திய இந்த புதிய கல்விக் கொள்கையை மிக கடுமையாக எதிர்த்தவர் ராஜகோபாலனார். அந்த துணிச்சல் இருக்கிறதே. அப்பொழுது ராஜீவ்காந்தி காலத்தில் புதிய கல்விக் கொள்கை வந்தது. அது இவ்வளவு மோசமில்லை. இருந்தாலும் கூட அப்பொழுது அன்றைய தொலைக்காட்சியிலே, அன்றைக்கு அதெல்லாம் அரிதான ஒன்று, அன்றைய தொலைக்காட்சியிலே நேரடியான விவாதம் வைத்திருந்தார்கள். அது அனைத்து இந்திய ஒளிபரப்பு. அதில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம் 4 மாநிலத்திற்கும் சேர்ந்து அழைக்கப்பட்டவர் முனைவர் சாசி ராஜகோபாலனார். ராஜீவ்காந்தி பேச, புதிய கல்விக் கொள்கையினுடைய தேவையை வலியுறுத்தி பேச, அதுபோல் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்தவர்கள் அதை ஆதரித்தும் எதிர்த்தும் பேச, எஸ்எஸ்ஆர் மட்டும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ராஜீவ்காந்தியோட எப்பொழுது நிழல் போல இருக்கின்ற ஒருவர், மணிசங்கர் ஐயர் என்று பெயர், அவர்தான் கேட்டார், மிஸ்டர் ராஜகோபால், நீங்கள் ஏன் விவாதத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டது. உடனே எஸ்எஸ்ஆர் இந்திய தலைமை அமைச்சர் ராஜீவ்காந்தி இருக்கிற பொழுது அவருடைய காதலை விடுகிற மாதிரி சொன்னார், இங்கே விவாதம் இந்தியில் நடந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி பங்கேற்பேன் என்று கேட்டார். உடனே நம்ம ஊர் மணிசங்கர் ஐயர், நமக்கு எதிரி நம்ம ஊர்காரன் தானே, ஒரு தமிழன், நானெல்லாம் திருவையாறில் படித்தவன், எங்கள் திருவையாருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஊரை சேர்ந்தவர் அந்த மணிசங்கர் ஐயர். டெல்லியில் போய் அவர் இந்திக்காரன் மாதிரியே ஆயிட்டார். உடனே அடுத்து கேட்டார், மிஸ்டர் ராஜகோபால், உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? தெரியாது. கம்பீரமாய் பெருமிதமாய், ஹிந்தி தெரியாதென்றால் நீங்கள் ஒரு இந்தியனா என்று கேட்டார். உடனே சொன்னார், நொடிப்பொழுதில் சொன்னார், இந்தி தெரிந்தவன் தான் இந்தியன் என்றால் நான் இந்தியன் இல்லை என்றார். ஒரு தலைமை அமைச்சருக்கு முன்னால் நடக்கிற விவாதங்கள் எல்லாம், இந்தி தெரிந்தவன் தான் இந்தியன் என்றால் நான் இந்தியன் இல்லை என்றார். ராஜீவ்காந்தி அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். let us proceed our discussion in English. நம்முடைய விவாதத்தை இனி ஆங்கிலத்தில் தொடர்போம் என்று உடனே ஆங்கிலத்தில் தொடர்ந்தார். எந்த இடத்திலும் எவருக்கும் அஞ்சாமல், புவர் டீச்சர், இப்போ நம்ம ஆட்கள்லாம் பல பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, ரொம்ப எளிய ஆசிரியர், ஏழ்மை ஆசிரியர், அதெல்லாம் கிடையாது. இந்த பெருமிதம் வேண்டும். ஆசிரியன் நான், எல்லாரையும் உருவாக்குகின்ற ஆசிரியன் நான். எங்களிடத்தில் படித்தவர்கள் தான் பொறியாளர்கள், மருத்துவர்கள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அத்தனை பேரையும் உருவாக்கக்கூடிய ஆசிரியன் நான். அந்த பெருமிதம் வேண்டும்.
அந்த பெருமிதம் அவருக்கு இருந்ததனாலே தான் சொன்னார், இந்தி தெரிந்தவன் தான் இந்தியன் என்றால் நான் இந்தியன் இல்லை என்றார். அதை சொல்வதெல்லாம் எளிதான ஒன்றல்ல. பொதுக்கூட்ட மேடையிலே பேச முடியாது. அங்கே தொலைக்காட்சி ஒளிபரப்பிலேயே அவர் பேசினார். இந்த செய்திகள் எல்லாம் இதை பல்லடத்தில் முத்துக்குமரனார் அவர்கள் அப்பொழுது வந்த கல்விக் கொள்கைக்கான ஒரு கருத்தரங்கம் போட்டிருந்தார். 85 நினைக்கிறேன், 86. அந்த கருத்தரங்கிலேயே பேசிட்டார். நான் என்ன சொன்னேன், விவாதத்தில் என்ன நடந்தது என்பதை அங்கேயும் பதிவு செய்தார். இதுதான் அவருடைய நடைமுறை. எங்கள் பள்ளியினுடைய நிர்வாக அரங்காவலர் ஜி.ஆர். தாமோதரன் வருவார், ஜி. வரதராஜ் வருவார். எல்லாருமே கோடீஸ்வரர்கள். அவர்களால் தான் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு. இங்கே கூட கந்தசாமி அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார், கப்பலூரிலிருந்து வந்திருக்கிறார். உருக்கமாக சொன்னாரே, படிக்க வைத்தவர், முன்வனம் கொடுத்தவர். அவர் வேலையை விட்டு விற்புவை பெற்று போன பிறகும் கூட ஓராண்டு காலம் நீங்கள் உங்கள் துறையிலே வெற்றி பெற முடிந்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் மீண்டும் பள்ளிக்கு வாருங்கள் என்று ஓராண்டு தவணை கொடுத்ததெல்லாம் உருக்கமாக சொன்னார். காரணம், இந்த நிர்வாகம் அவருக்கு அவ்வளவு உரிமை கொடுத்திருந்தது. அப்படி உரிமை கொடுத்த அவர்கள் வருவார்கள், ஜிஆர்டியே வருவார். ஆனால் யார் வந்தால் அதுபோல் அரங்கநாயகம் அப்போ கல்வி அமைச்சர் வருவார், பள்ளி கல்வி இயக்குனர் வருவார். எல்லோரும் வருவாங்க எங்கள் பள்ளியில். எல்லாரையும் நாங்கள் இயல்பாக பார்ப்போம். இப்போ சொன்னார் முதன்மை செயலாளர் ராமசுப்ரமணியம், எல்லாருமே வருவாங்க. யார் வந்தாலும் போய்கொண்டே இருப்பார். திடீர்னு போய் அவர் இருக்கையில் உட்காந்துருவார். யாருக்கும் அவருடைய இருக்கையை கொடுக்க மாட்டார். இது எந்த பள்ளியிலையும் நடக்காது. எல்லாருமே உடனே அவங்க இருக்கையை கொடுத்துட்டு அவங்க போய் ஏத்தாப்பில் நிற்பாங்க, உட்காருவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் சாசி ராஜகோபாலனார் எந்த காரணத்தை கொண்டும் எவருக்கும் தன்னுடைய இருக்கையை கொடுக்கவே மாட்டார். அரங்கநாயகம் மேலே நின்று தான் பேசணும். பள்ளி கல்வி இயக்குனர் வெங்கட சுப்பிரமணியமே ஏத்தாப்பில் உட்காந்து தான் பேசுவார். எல்லாருமே ஏத்தாப்பில் தான் உட்காந்து பேசுவார். அந்த ஒரு ஆளுமை அவருக்கு இருந்தது. ஒரு முன்மாதிரியான ஆசிரிய வாழ்க்கை அவருக்கு. அதிலே தான் இப்படி ஒவ்வொன்றும். ஒரு முறை எங்கள் பள்ளியிலே ஆண்டு தணிக்கை நடந்தது. முதன்மை கல்வி அலுவலர் வந்தார். ஒரு ஆசிரியருடைய வகுப்பு நன்றாக இல்லை என்பதை பார்த்து ஆசிரியர் கூட்டம் நடந்தது. இறுதியாக நடக்கும் மாலையில் அதில் அறிவித்தார், இந்த ஆசிரியருடைய வகுப்பு சரியாக இல்லை, இவரை நீங்கள் உடனே வேலை நீக்கம் செய்யுங்கள் என்றார். உடனே தலைமை ஆசிரியர் சாசி ராஜகோபாலனார் எழுந்தார். ஆண்டு தணிக்கை மட்டும்தான் அவங்க வேலையில் வைத்திருப்பதும் நீக்குவதும் எங்களுடைய வேலை. குறிப்பொழுது வைத்துவிட்டு மட்டும் சொல்ல வேண்டும் நீங்கள் என்றார். அவர் நடுங்கி போயிட்டார். அதுபோல் ஆண்டுக்கு ஒரு 4 முறை ராணுவ நிதி, கொடி நிதி, விதவிதமான நிதி வாங்குவார்கள். மாணவர்களிடத்தில் வாங்குவார்கள். இழந்து வருவார் வாங்கிறது. எந்த நிதியும் எந்த மாணவரோடும் வாங்கக்கூடாது. நானாவித செலவுக்குன்னு ஒரு தொகை ஒதுக்கியிருப்போம், அதுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்றார். எவ்வளவு கோடி, எத்தனை ரூபா கொடுக்கணும், அதுலேருந்து கொடுத்துருங்க, மாணவர்கிட்ட வாங்காதீங்க. இதுதான் அவருடையது. ஒரு முதன்மை கல்வி அலுவலர் வந்தார், புதிதாக வந்துட்டார். அவருக்கு இவரை பற்றி தெரியல. அவர் உடனே அவருடைய வீட்டில் சில கதவுகள் அதெல்லாம் கொஞ்சம் ஆட்டமாக இருந்திருக்கு. உங்கள் பள்ளியினுடைய கைவினை ஆசிரியரை என் வீட்டுக்கு அனுப்புங்க, கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் செய்யணும், தச்சு வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று அவர் சொல்ல, உடனே இவர் இப்படி தொலைபேசியிலேயே வீட்டில் தச்சு வேலை செய்து அதற்கு கூலி கொடுப்பதற்கு உங்களுக்கு வசதி இல்லை என்றால் வேறு ஆள்வையை வைத்து அந்த வேலை செய்து கொள்ளுங்கள், அந்த பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன், எங்கள் ஆசிரியருக்கு வேலை எங்கள் பள்ளியில் மட்டுமே, வைங்க தொலைபேசி என்றார். அவரெல்லாம் எந்த பள்ளியிலையும் கேட்டிருக்க மாட்டார், எந்த ஊர்லேயும் கேட்டிருக்க மாட்டார். எங்கள் தொழிற்பயிற்சி ஆசிரியருக்கு வேலை எங்கள் பள்ளியில் தான். உங்கள் வீட்டில் வந்து ஆணி அடிக்கவும் கதவெல்லாம் சரி பண்ணவும் அவருக்கு வேலை இல்லை. உனக்கு வசதி இல்லைல்ல, ஆளை வச்சு வேலை செய், கூலி கொடுக்க வசதி இல்லைல்ல, எவ்வளோன்னு சொல்லு, நான் கொடுக்குறேன், வை. இப்படி ஒரு அவருடைய வாழ்க்கை, நான் அவருடைய வரலாற்றை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், முழுமையாக எழுதுவேன். அந்த வாழ்க்கை முறை எல்லாவற்றிலுமே ஒருவர் வாழ்ந்து காட்டிய மா மனிதர்.
ஒவ்வொருத்தருக்கும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அவருடைய வாழ்க்கையிலே இப்போ நான்லாம் எங்கள் பள்ளிக்கு வந்த பொழுது அந்த பள்ளியிலே அவர் சொன்னார், நான் ஒரு பகத்திரிவாளர்னு தெரியும், நாத்திகன்னு தெரியும். அவர் காரணம் அவரு நாத்திகர். என்னை இந்த முதல் நாள் பார்த்த உடனே பெரியார் நூற்றாண்டு விழா கவிதை போட்டியிலே முதல் பரிசு பெற்ற கௌதமன், அந்த கௌதமன் இங்கே தான், இங்கே இன்னொரு கௌதமன் வந்துட்டார் இன்னைக்கு. இந்த கௌதமனோ தலைமை ஆசிரியர் கௌதமன், இந்த கௌதமனோ தமிழாசிரியர் கௌதமன். எங்கள் தலைமை ஆசிரியரோ எல்லா தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர். அவர் தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர். அந்த கௌதமன் நீங்கள் தானா அப்படின்னார். ஒரே ஒரு செய்தி மட்டும்தான், நீங்கள் வேறு பள்ளிக்கு போகக்கூடாதுன்னார். என்னிடத்துல ஐயா வச்ச அது கோரிக்கைன்னு சொல்கிறதா ஆணைன்னு சொல்கிறதா தெரியல, நீங்கள் வேறு பள்ளிக்கு போகக்கூடாதுன்னார். மாணவர்களுக்கு எல்லா விதமான கருத்துக்களும் கோட்பாடுகளும் கற்பிக்கப்பட வேண்டும். எவ்வளோ பெரிய உள்ளம் பாருங்க. இங்கே ஆசிரியர் பணியிலே நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். சைவத்தை சொல்ல, வைணவத்தை சொல்ல, பக்தி கருத்துக்களை எடுத்து விளக்கி சொல்ல ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் பகுத்தறிவு கருத்தை, நாத்திய கருத்தை சொல்வதற்கு ஏற்ற ஆட்கள் இல்லை. எல்லா கருத்துக்களும் மாணவருக்கு போய் சேர வேண்டும். அவருடைய ஆணை. எது சரி மாணவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும். உங்கள் கருத்தை நீங்கள் மாணவர்களிடத்தில் திணிக்க வேண்டாம். இதுதான் சரி என்று சொல்லுங்கள். எது சரி அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு நாத்திகர் நம்முடைய பள்ளிக்கு வரட்டும். எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செஞ்சார். ஒரு நாத்திகர், ஒரு பகுத்தறிவாளர் நமது பள்ளியினுடைய தமிழாசிரியராக வரட்டும். எல்லா கருத்தும் வர வேண்டும், அந்த கருத்தும் வர வேண்டும். பல பேர் நாத்திகர் தெரிஞ்சால் நீங்கள் வெளியே போயிருங்க பாருங்க. பகுத்தறிவாளர்னு தெரிஞ்சால் வேறு வகையான பதிலே வரும். ஆனால் அவற்றுக்கு மாறான ஒன்றை எல்லா கருத்தும் மாணவர்களுக்கு போக வேண்டும் என்று விரும்பியவர் அவர். அந்த விருப்பத்தின் காரணமாக நீங்கள் வேறு பள்ளிக்கு போகக்கூடாது என்று ஆணையிட்டவர் அவர். எங்கள் பள்ளியில் சேர்ந்த ஒரே வாரத்திற்குள்ளே அரசு பள்ளி எனக்கு வந்துருச்சு. ஆனால் எங்கள் ஐயா விட்ட ஆணை, நான் அரசு பள்ளிக்கு வேறு பள்ளிக்கு போகக்கூடாது என்று அவரிடத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதி காரணமாக நான் நேர்காணலுக்கே போகவில்லை. அப்பொழுது முதன்மை கல்வி அலுவலர் நம்முடைய கௌதமன் அவர்கள் தான் சொன்னார், ராமசுப்ரமணியன் தான். போயிருந்தால் உடனே எனக்கு கொடுத்துருப்பார்கள். அப்படி கொடுத்துருந்தால் அது வேறு வகையான வாழ்க்கை இருக்கும். நான் என்னுடைய ஊருக்கு போயிருப்பேன், தஞ்சாவூர் போயிருப்பேன். இப்பொழுது நான் திருப்பூரில் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். சூலூரும் கோவையும் துளைத்து எடுத்து திருப்பூரும் என்ற இந்த வாழ்க்கை விலகி போயிருக்கும். நேர்காணலுக்கு நான் போகாதனால் ஒரே பள்ளியில் இருந்தேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இருந்தேன். ஒரே பள்ளியில் இருந்தேன். அதற்கு முன்னால் நான் திருச்சியில் இருந்தேன். அங்கே தான் ஆசிரியர் பணி தொடக்கம். இங்கே வந்து 35 ஆண்டு இருந்துட்டேன். அதனால் ஒரே பள்ளியில் இருந்ததுனால அப்பாவும் படித்தார், மகனும் படித்தார். நல்ல வேளை பேரன் படிக்கலை. அப்பாவும் படித்தார், மகளும் படித்தார். அம்மாவும் படித்தார், மகளும் படித்தார். இப்படி 2 தலைமுறையை பார்க்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். இதற்கெல்லாம் காரணம் ஐயா சாசீரா எஸ்எஸ்ஆர் அவர்கள்தான். இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள், இந்த திருப்பூரில் இருக்கின்ற எல்லாரும் வந்திருக்க வேண்டும், எல்லாருக்கும் செய்தி போக வேண்டும். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் பள்ளியில் சேர்ந்த பொழுது வங்கி கடன் போட்டது மிதிவண்டி வாங்கிறதுக்கு. மிதிவண்டி வாங்க வங்கியில் கடன் போட்டோம். அது எங்கள் காலம். எங்கள் தலைமை ஆசிரியர் சாசிரா அவர்கள் மிதிவண்டியில் தான் வருவார். அவருடைய உடை ஐரோப்பிய உடையாக தான் இருக்கும். கோட்டு தான் போட்டிருப்பார், குப்பாயம் போட்டு தான் வருவார். ஆனால் மிதிவண்டியில் தான் வருவார். அங்கே அவருக்கு மட்டும் எங்கள் நிர்வாகம் ஒரு வீடு கொடுத்துருந்தது. அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தார். அவர் சென்னைக்கு போனார். சென்னைக்கு போனதும் வாடகை வீடு தான். அவருக்கு என்று சொந்த வீடு இறுதி வரை இல்லை. ஒவ்வொரு டிசம்பர் 31 வருகிற பொழுது வங்கி கணக்கில் உள்ள மொத்த பணத்தையும் இடையில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறதுலையும் எது இருப்பு இருக்க வேண்டுமோ அதை தவிர மிச்சத்தை எல்லாம் ஏதேனும் ஒரு முதியோர் இல்லம், அனாதை இல்லம், பார்வையற்றோர் இல்லம் கொடுத்துருவார். ஒருவேளை அந்த டிசம்பர் 31 மாறி போய்விட்டால் மார்ச் 31 வச்சிருப்பார், கொடுத்துருவார். அவரே சொல்வார், நில் பேலன்ஸாக இருக்கணும்பார். மனுஷனுக்கு பணம் கூடாதும்பார். வீடு கூடாது, பணம் கூடாது. அந்த வாழ்க்கையெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. அப்படித்தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கை முறையே அப்படித்தான். அதற்கு ஏற்றவராக அவருடைய மனைவி அமைந்ததெல்லாம் எந்த பெண் இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்க. வீடும் இல்லை, வங்கி இருப்பும் இல்லை, ஏதாச்சும் ஒன்றுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுபோல் மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பதில்
அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் ஏராளம். ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி அவர்கள் வந்து பார்க்கிற பொழுதுதான் தெரியும். ஐயா தான் எல்லா செலவும் ஏற்றுக்கிட்டார். எங்கள் பள்ளியில் சேர்க்கைக்காக வருகின்றவர்களில் மிக தாழ்ந்த மிக எளிய நிலையில் உள்ளவர்கள் உள்ள வரலாமா வேண்டாமா என்பது போல வாயிலே நிற்பார்கள். இவர் இந்த உணவு நேரத்துக்கு வெளியில் மிதிவண்டியில் தான் போவார். போகிற பொழுது பார்ப்பார், ஏன் நிற்கிறீங்க? இந்த அடுக்கடைந்த உடல், ஒரு அருவருப்பான தோற்றம், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஏன் நிற்கிறீங்க? மகனுக்கு இடம் வேணும்னு, ஆனால் உள்ளே வரலாமா வேண்டாமான்னு பயமாக இருக்குது. இது சர்வஜன பள்ளி, உங்களை போன்றவர்களுக்கு தான் இந்த பள்ளி. இல்லை மதிப்பெண்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நல்ல மதிப்பெண் வாங்கினவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கு எத்தனையோ பள்ளி இருக்குது. மதிப்பெண் குறைந்தவர்களுக்கு தான் இந்த பள்ளி. உடனே உதவியாளரை கூப்பிடுவார், ராமசாமி இவரை கூப்பிட்டு கொண்டு போய் உள்ளே உட்கார வைங்க. உட்கார வைத்துட்டு உணவு கொண்டு வந்த உடனே அவரை தான் முதல்ல கூப்பிடுவார், இடம் கொடுப்பார். என்ன குறை, அதை எப்படியெல்லாம் போக்க முடியும் போக்குவார். அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு. பணம்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. பணத்தை மதிக்காத ஒரு ஆசிரியராக இருந்தார். எல்லா மாணவர்களுக்கு பின்னாலும் அவருடைய ஏதேனும் ஒரு உதவி இருக்கும். அந்த உதவி கொடுத்ததை அவர் மறந்துடுவார், அவர்கள் மறக்க மாட்டார்கள். நீண்ட காலத்துக்கு நினைவு கூர்ந்து மறுபடியும் வந்து நிற்பார்கள். எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புகளில் வந்த பிறகு நினைவு கூறுவார்கள். நமக்குள்ள வருத்தம் எல்லாம், அவர் போய் ஒரு முதியோர் இல்லத்திலே இருந்து அந்த முதியோர் இல்லம் நிறைவில்லாமல் வேறொரு இல்லத்திற்கு வந்து கடைசியிலே அவர் என்னக்கிட்டே சொல்லி வருத்தப்பட்டார். அம்மாவுக்கு ஒரு வருத்தம் அப்படின்னாரு என்னக்கிட்ட. என்னங்க ஐயான்னு கேட்டேன். நான் என் உடம்பை மருத்துவமனைக்கு எழுதி வச்சுட்டேன். பாடி டொனேட், உடல் தானம் பண்ணுறதுக்கு எழுதி வச்சுட்டேன். அம்மாவுக்கு இப்போ தான் சொன்னேன். அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, அழுகிறாங்க. உங்களுக்கு தான் எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலையும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் இறந்து போன பிறகாவது எல்லா சடங்குகளும் முடிந்தவரை செய்யலாம், எங்களுடைய மன திருப்திக்காக நினச்சிருந்தோம். யாரை கேட்டு கொடுத்தீங்கன்னு அம்மா அழுகுது. என்ன கேட்காம கொடுத்தீங்களே, உன்னை கேட்டால் நீ கொடுக்க அனுமதிக்க மாட்டேன், அதனால தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். அதே போல் அந்த அம்மா எதுக்காக வருத்தப்பட்டார்களோ இவருக்கு முன்னாலே போயிட்டாங்க. ஒருவேளை அந்த அம்மா இருந்திருந்தால் மறுபடியும் வருத்தப்பட்டிருப்பாங்க. எந்த சடங்கும் செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்பட்டிருப்பாங்க. மருத்துவமனைக்கு யாரையும் கேட்காம தான் கொடுத்துட்டார். மருத்துவமனைக்கு உடம்பு போயிடுச்சு. 3ஆம் தேதி நள்ளிரவு இறந்துட்டார். 4ஆம் தேதி காலையில் தான் நம்முடைய கல்வி அமைச்சர் வருகிறார். கல்வி அமைச்சர் வானூதியிலிருந்து வருகிற பொழுதே உடனே அவருடைய நேர்முதையாளர் பேசினார். இது மாதிரி அமைச்சர் நேராக SSR அவர்களுக்கு இறுதி வணக்கம் செய்ய விரும்புகிறார். உடம்பு எங்கே இருக்குது? காலையில் 8 மணிக்கே மருத்துவமனை கொடுத்தாச்சு. அதனால் மருத்துவமனையில் போய் தான் பார்க்கலாம். மருத்துவமனைக்கு போனாலும் அந்த சவக்கிடங்கு பெட்டியிலிருந்து முகத்தை மட்டும்தான் காட்டுவாங்க. நீங்கள் முன்கூட்டியே சொல்லிவிடுங்க அமைச்சர் வராருன்னு. அமைச்சர்னு சொன்னால் ஒரு வேளை உடம்பை வெளியில் வச்சுருப்பாங்க. அவருக்கு இறுதி வணக்கம் செலுத்தலாம், மாலை போடலாம். அவருக்கு இறுதி வரைக்கும் கூடவே இருந்தவர் சென்னை மாவட்ட CPM ஈஸ்வரன் அவர்களுக்கு நல்லா தெரியும். CPM மாவட்ட செயலாளர் செல்வா அவர்கள் தான். ஐயா அவர்களுக்கு எல்லாத்திலும் உதவியாக இருந்தவர். இன்னொருவர் ஆசிரியர் இயக்கத்தை சேர்ந்த சிவகுமார் அவர்கள், அவர் கல்லூரி பேராசிரியர் இயக்கம். இவர்கள் தான் உதவியாக இருந்தாங்க. அவருக்கே தெரியல. அவருக்கு நான் போட்டேன் சிவகுமாருக்கு, இல்லைங்க செல்வாவை தான் கேட்கணும்னார். உடனே செல்வாவுடைய எண்ணெய் அமைச்சருக்கு அனுப்பி வச்சேன், அவர்கிட்ட பேசுங்க. உடனே செல்வாக்கிட்டையும் பேசினேன். இப்போ தாங்க பேசினாங்க அமைச்சர், சொல்லிட்டேன். அங்கேயும் மருத்துவமனைக்கு சொல்லிட்டேன். உடம்பை வெளியே எடுத்து வச்சுப்பாங்க, இறுதி வணக்கம் செலுத்துவார். அவருக்கு மட்டும்தான் உடம்பை வெளியே எடுத்து வச்சது. மற்றவங்க போனவங்களுக்கெல்லாம் அந்த பெட்டியிலிருந்து முகத்தை மட்டும்தான் காட்டி இந்த காட்சியை பார்க்கிற பொழுது ஒரு இறுதி வணக்க நிகழ்ச்சி, எத்தனை பேருடைய இரங்கல் உரை, எத்தனை பேருடைய கண்ணீர் வாசகம் எல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு வீட்டில் வைத்திருந்து ஒரு நாள் வைத்திருந்து எல்லாருமே செஞ்சிருந்தால் அது ஒரு நிறைவானதாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே மருத்துவமனையில் முகத்தை மட்டும் வெளியிலிருந்து காட்டி, அது ஒரு பெட்டி மாதிரி இருக்குது, இரும்பு பெட்டி போல, நீங்களே பார்த்துருப்பீர்கள். இந்த முகத்தை மட்டும் காட்டி அதற்குத்தான் வணக்கம் செலுத்துவது போன்ற ஒரு நிலைமை. அவர் அதை தான் விரும்பினார். வீட்டுக்கு கொடுத்துடாதீங்க. வீடு என்பது அவருடைய மைத்துனர் வீடு. மைத்துனரும் இறந்துட்டார். அவர் விபத்தில் இறந்த பொழுது விபத்தில் சிக்கிட்டார். ஆனால் உடலுக்கு நிறைய ரத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தப்போ என்கிட்ட தான் பேசினார். ஐயா, உங்கள் நண்பர்கள் சென்னையில் இருந்தால் என்னோட மைத்துனர் விபத்தில் சிக்கிட்டார்,
அவருக்கு ரத்தம் தேவைப்படுது, ஏற்பாடு செய்ய முடியுமான்னார். நான் உடனே ஒரு 5-6 பேருக்கு சொல்லி எல்லாரும் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. அது ஐயாவுக்கு பெரிய வியப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தார். சென்னையிலேயே உங்களுக்கு இவ்வளோ பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா, எனக்கே வியப்பாக இருக்குது. ஏன்னா என்ன கொடுத்தும் அவரை மீட்க முடியவில்லை, பிழைக்க வைக்க முடியல. மைத்துனர் இறந்துட்டார். அந்த மைத்துனருடைய மகள் தான் அவர் கூடவே இருந்தாங்க, உறவினர்னு சொல்லிக்க அவங்க ஒருத்தர் தான் வந்திருந்தாங்க. அங்கே போயிட்டா என்ன ஆகும், அதையும் சொல்லி அவரே சிரிச்சிருக்கிறார். என்னோட மைத்துனர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டா எல்லாரும் வந்து இறுதி வணக்கம் மாலை போடுவாங்க. அதோட அவங்க அந்த சடங்கை விடாமல் வீடு முழுவதும் புகையை போட்டு என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க, என் கொள்கைக்கு மாறான சூழலை ஏற்படுத்தி விடுவார்கள். இல்லை சாஸ்திரி, வேதம், மந்திரம், புகை, ஓமகுண்டம் இப்படி பண்ணி என்னை இழிவுபடுத்தி விடுவார்கள். வேண்டாம், இறந்து போன உடனே மருத்துவமனை கொண்டு போயிருங்கன்ட்டார். நள்ளிரவு இறந்தார், காலை 8 மணிக்கெல்லாம் போயாச்சு. கூட இருந்தவர் செல்வாதத்தோடு இருந்தான். அப்புறம் செல்வா பேசி தான் அமைச்சர் மட்டும் உடம்பு வெளியே வந்து அவர் இறுதி வணக்கம் செலுத்த, மற்றவர்களுக்கெல்லாம் முகம் மட்டும்தான் வருது. நமக்கு பார்க்க வருத்தமாக இருக்குது. ஆனால் பல பேருடைய வருத்தத்தை மாற்றியவர் அவர். மிதிவண்டிக்கு கணங்கள் எல்லாம் வங்கி கடனை போட்ட வாழ்க்கை. இப்பொழுது ஒவ்வொரு ஆசிரியர் மகிழ்வுந்தில் வந்து இறங்குகிறார்கள். எப்படி 32 ஆசிரியர் இயக்கங்களை சேர்த்து ஜாக்டி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கான அலுவலகம் எங்கள் பள்ளிதான், சர்வஜன பள்ளிதான். அமைச்சர்களிடத்தில் பேச வேண்டும், 32 பேரும் அங்கேயே இருக்க வேண்டும் என்ற பொழுது எங்களுடைய பள்ளியில் இருந்து அலுவலகமே நகர்ந்து போனது சென்னைக்கு. இங்கிருந்தபடியே தட்டச்சு இயந்திரம், அதற்கான 2 ஆசிரியர்கள் எல்லாரும் போய் அவர்களே வியந்து போனார்கள். எங்கள் பள்ளியிலெல்லாம் அங்கே இருக்கிற பொழுது வேலை வாங்க முடியாது, இவங்கெல்லாம் சென்னையில் வந்து இப்படி பாடுபடுறாங்க என்று வியந்தார்கள். இந்த ஜாக்டி தொடர்பான எல்லா ஆவணங்களும் என்னிடம் இருக்கின்றன. காரணம் எங்கள் பள்ளி தான் அலுவலகம். அதை பற்றிலாம் எழுதணும்னு இருக்கிறேன். அந்த 32 சங்கங்கள் அத்தனை பேரும் சேர்ந்திருக்கிற பொழுது நடந்த போராட்டம் தான். நாங்களும் 21 நாள் சிறையில் இருந்தோம். பல பேர் வந்திருப்பாங்க. அதுபோல் கௌதமன் இருந்திருப்பார். மூர்த்தி இருந்தீங்களா? நீங்கள் வேலை சேரல. இப்போது 85 ஒவ்வொருவருக்குமே நாங்கள் சிறையை பார்த்தோம் என்ற ஒரு இதுதான். அதப்பொழுது தான் ஒரே பள்ளியில் 20 பேர் வெளியே வருவார்கள், 5 பேர் பள்ளிக்குள்ளே போவார்கள். இப்படியெல்லாம் ஒரு ஊசலாட்ட நிலை இருந்த பொழுது திடீர் முடிவு எடுத்ததைத்தான் இப்பொழுது சொன்னார்கள். இப்படி துரைசாமி ஐயா சொன்னார், அந்த இதுதான் பூட்டு சாவி, பள்ளியை பூட்டுங்கள், அப்புறங்க உள்ளே போகிறது, சாவியை முதன்மை அலுவலகத்தில் கொடுத்து விடுங்கள், ஏற்க மறுத்தால் பள்ளிக்கூடத்தில் வீசிவிட்டு வந்து விடுங்கள் என்றார். இப்பொழுதுதான் போராட்டம் மிகவும் உச்சகட்டத்தை அடைந்தது. 18 பேர் இறந்தார்கள். சிவகாமியெல்லாம் சொல்லணும் இப்போ இருக்கிற ஆசிரியர்களுக்கு. இப்போ வந்திருக்கிறாரே மோகன சுந்தரம், அவர் வெங்கடேஸ்வரா கல்லூரி, இந்த கல்லூரி இருக்கிற பகுதி தான் கவுந்தப்பாடி. இந்த கவுந்தப்பாடியை சேர்ந்தவர் தான் முதல் இறப்பு. அப்படி இறந்தவர்கள் 18 பேர் இறந்தார்கள். பிறகுதான் இந்த ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை இன்றைய ஆசிரியர்கள் பெற்றிருக்கிறார்கள். 18 பேர் சமாதியில் நின்று பெறுகின்ற ஊதியம் அது தெரியல. எஸ்எஸ்ஆருக்கு இரங்கல் கூட்டம். எஸ்எஸ்ஆர் இந்த நடிகர், லட்சிய நடிகர், அப்படி தான் கேட்பாங்க. இந்த எஸ்எஸ்ஆர் யார் கண்டாங்க? அவங்கெல்லாம் மூத்தவங்களுக்கு தான் தெரியும். சொல்லணும், சொன்னால் தானே தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச எஸ்எஸ்ஆர் அவர் தான். 32 இயக்கங்களையும் சேர்ந்து அப்படியே கட்டி அணைச்சு கொண்டு போய் இருந்த பொழுது தான் கடைசியாக பேச்சுவார்த்தை நடக்குது. முதலமைச்சர் எம்ஜிஆர், நிதியமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன், அதான் கடைசி பேச்சு. எங்களுடைய அரசினுடைய கொள்கை வேலை செய்யாத நாட்களுக்கு ஊதியம் இல்லை, நோ ஒர்க் நோ பே அப்படின்ட்டாங்க. 31 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் வேலைக்கு வராத நாட்களுக்கு ஊதியம் இல்லை என்ற உடனே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுடைய அரசினுடைய கொள்கை, எங்களுடைய அரசினுடைய பாலிசி அதுதான், கொள்கை தான் என்று சொன்ன பொழுது எஸ்எஸ்ஆர் மட்டும் தான் திடீர்னு கேட்டார். சரி அப்படி வைத்துக்கொள்ளலாம்னு. என்னங்க ஏற்றுக்கிறீங்க? நாங்கள் 50 நாளாக போகலை. அந்த 50 நாளுக்குரிய பாடப்பகுதியை நாங்கள் நடத்தாமல் அதற்கு மேலே உள்ளதை நடத்துகிறோம், நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்ட்டார். உடனே தான் அவர் அதிர்ச்சி அடைச்சார் நிதியமைச்சர். அது எப்படி நீங்கள் தானே நடத்தணும் நீங்கள் அப்படின்னார். இப்போ நாங்கள் மற்ற தொழில்கள் அப்படி இல்லை. அந்த நாளுக்குரியதை செய்யாவிட்டால் அடுத்த நாளில் செய்யலாம். ஆனால் நாங்கள் தான் சிறப்பு வகுப்பு வைக்கணும், கூடுதல் வகுப்பு வைக்கணும், அதே பாடத்தை மீண்டும் நடத்தணும். இப்போ அதே பாடத்தை நாங்கள் தானே நடத்தணும், அப்போ நீங்கள் தானே கொடுக்கணும். இப்படி ஒரு வாதத்தை எதிர்பார்க்கவே இல்லை அவர்கள். எம்ஜிஆரும் எதிர்பார்க்கல, நாவலர் அவர்களும். அவர் பேசுவதற்கு என்று இருக்கிற ஒரு நாவலர் அவர் எதிர்பார்க்கல. கடைசியில் ஒரு 5 நாள் ஊதியத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு
மற்ற எல்லா நாள் ஊதியத்தையும் பெறுகின்ற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் முனைவர் சாசி ராஜகோபாலனார். ஒரே ஒன்று தான், அந்த 50 நாளுக்குரிய பாடத்தை விட்டுவிட்டு மிச்சத்தை நடத்துகிறோம்னு சொன்ன உடனே தான் அவங்க நிலகுலைஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் தான் நடத்தணும், இப்போ நீங்கள் தான் கொடுக்கணும், முடிஞ்சு போச்சு. அடுத்து நாங்கள்லாம் பள்ளிக்கு போயிட்டோம். பிறகு தான் ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வந்தது. அதனால தான் இன்றைக்கு எல்லார் வீட்டிலையும் வெளியிலே 2 சக்கரம் நிற்கிது, 4 சக்கரம் நிற்கிது. விதவிதமான வாழ்க்கை உயர்வுகள்லாம் வந்திருப்பதற்கு காரணம் அந்த ஜாக்டி போராட்டம். அந்த போராட்டத்தில் யாருமே உள்ளே போய்விடாமல் செய்தது அந்த பூட்டு சாவி என்ற அந்த புதிய ஒரு போராட்ட உத்தி. அதற்கு மேலும் ஒரு ஊதிய இழப்பு வந்துவிடுமோ என்ற அச்சத்திற்கு இடமில்லாமல் எல்லா நாட்களுக்கும் நாங்கள் தான் விட்டுப்போன பாடங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னதனாலே அவர்கள் இறங்கி வந்தார்கள். ஊதியத்தை இழக்கலை, எல்லாவற்றையும் பெற்றோம். அப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான பார்வையும் வாக்கு வன்மையும் போராட்ட உத்தியும் கொண்டவராக இருந்தவர் எஸ்.எஸ். ராஜகோபாலன் அவர்கள். ஆனால் எளிமைக்கு எளியவராக இருந்ததனுடைய அடையாளம் தான் இங்கே நம்முடைய கந்தசாமி அவர்கள். எங்கள் பள்ளியில் அவர் வேலை செஞ்சு ஒரு 4 ஆண்டு தான். அப்புறம் விருப்ப ஓய்வு பெற்று போயிட்டார், மதுரைக்கு போயிட்டார். 25 ஆண்டுக்கு பிறகு மகளுடைய திருமணம் என்று சொன்ன உடனே மகள் திருமணத்துக்கு எல்லாருக்கும் முன்னால் வந்து உட்கார்ந்திருக்கிறார். அந்த எளிமை. அதுபோல் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் பேசுகிறேன், பாவேந்தரை பற்றி பேசுகிற பொழுது எல்லா பேராசிரியர்களும் சூழ்ந்து நான் அறையில் இருக்கின்ற பொழுது அந்த ஆய்வு மாணவர்கள் வந்து சொன்னார்கள், யாரோ ராஜகோபாலன்னு ஒருவரான் உங்களை பார்க்கணும்னு வந்து அரங்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு. யாருமே வரல. யாருமே வராத பொழுது ராஜகோபாலன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு என்று சொன்ன உடனே எனக்கு எந்த ராஜகோபாலனாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே வருகிறேன். முனைவர் சாட்சி ராஜகோபாலன் அவர்கள். நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சது, அதான் கேட்கணும்னு வந்த ரொம்ப நாள் ஆச்சுங்கிறார். எப்பேற்பட்ட உள்ள கடைசி வரைக்கும் இருந்தார். கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறார். நாங்களெல்லாம் யாரை கண்டு வியந்தோமோ பயந்தோமோ, யாரை கண்டு ஓரமாய் ஒதுங்கி நின்றோமோ, அவர் தன்னுடைய பெருமை சிறப்பு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு எளிய மனிதராக உட்கார்ந்திருக்கிறார். சென்னை நீங்கள் வந்த பிறகு பேசுகிற பொழுது கேட்காமல் இருக்கலாமா? அதுவும் பல்கலைக்கழக மரக்கட்டளை சொற்பொழிவு. நான் பேசியதை கேட்டவுடனே முகநூலில் போடுறார், ஒரு நீண்ட பக்கம் எழுதுகிறார். இந்த பேச்சு எப்படி இருந்தது என்று அவர் வியந்து எழுதுகிறார். நம்ம எல்லாம் அவர் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்ற தேவையே கிடையாது. அந்த எளியவராய் இருந்த எல்லோருக்கும் வெளியவன் நான். ஒரு தலைவனுக்குரிய தகுதி என்ன என்றால் தன் பெயர் மறத்தல். இன்றைக்கு இருக்கிற எல்லா தலைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் பெயர் மறப்பவர் எவரோ அவர் தலைவர். தனக்கென்று எந்த விதமான ஒரு விளம்பரம் புகழ் எவற்றையும் எதிர்பார்க்காதவர் எவரோ அவர் தலைவர். இங்கே எங்களை எல்லாம் உங்கள் முன்னால் நிறுத்துவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டவர் கோணா தங்கராசு அவர்கள், திருப்பூர் தங்கராசு அவர்கள். அவருடைய மனைவி அந்த பள்ளிக்கு போனால் சாதாரண ஒரு மஞ்சள் கயிறோடு தான் இருப்பார். அவர் இறந்த பொழுது நான் பாட்டு எழுதினேன், மஞ்சள் கயிறே கழுத்தணியாக வளம் வந்த தாய் எங்கே என்று எழுதினேன். ஒரு பள்ளியினுடைய தாளாளர். இப்படித்தான் எளிமை. இங்கேயும் பாருங்க, கூட்டமாக உட்கார்ந்திருக்கிறார். இங்கே திருப்பதி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார். ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும். எந்த ஒன்றையுமே எதிர்பார்க்காத அந்த உள்ளம்தான் பொது வாழ்க்கைக்கு ஏற்ற பண்பு. இன்னும் சரியாக சொன்னால் அதுதான் தலைமை பண்பு. அந்த தலைமை பண்புக்கு உரியவராக வாழ்ந்து காட்டியவர் முனைவர் சாசி ராஜகோபாலனார். அவரால் ஆசிரியர் இயக்கம் பெரும் பயன் பெற்றது. இருந்தாலும் அடையாத இலக்குகள் இன்னும் இருக்கின்றன. இன்றைக்கும் பொதுப்பள்ளி வரவில்லை, வராது. ஏன்? உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, கல்வி என்பது தொழில் என்று சொல்லிவிட்டார்கள். அது மாற்றப்பட வேண்டும். அது மாற்றப்பட வேண்டும் என்றால் கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தாக வேண்டும். கல்வி என்பது தொழிலா? சேவை என்று சொன்னோம், தொண்டு என்று சொன்னோம். அதை உச்சநீதிமன்றம் சொல்கிறது தொழில். எந்த ஒரு செய்தி வந்தாலும் உடனுக்குடன் அதற்கான விளக்கத்தை முகநூலில் எழுதுவார், ஏதேனும் ஒரு பத்திரிகையில் எழுதுவார். அதோடு முடித்துக் கொள்கிறேன். இதழில் எழுதுவார். அதுவும் ராம திரு சம்பந்தம் இருந்தார் தினமணி ஆசிரியராக. அப்பொழுது கல்வி என்று வந்துவிட்டார். எந்த கட்டுரை வந்தாலும் எஸ்எஸ்ஆருடைய பார்வைக்குத்தான் வரும். இவர் பார்த்து இந்த கட்டுரை வெளியிடலாம் என்றால் அது வெளியிடப்படும். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இவருடைய கருத்தை கேட்டு அது இதழில் இடம்பெறும். அவருக்கு பின்னால் ஒருவர் வந்தவர் முனைவர் சாசி ராஜகோபாலனாரை தொடர்பு கொண்டார். நீங்கள் ஒரு பிராமணா இருந்துண்டு பிராமணாளுக்கு எதிர்ப்பாகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பாகவும் நீங்கள் பேசுகிறீங்களே, நன்னா இருக்கா இது? நீங்கள் ஒரு பிராமணராக இருந்துண்டு இப்படி செய்யலாமான்னு கேட்ட உடனே சொன்னார். என்ன சொன்னேன்னு என்னக்கிட்டே தொலைபேசியில் பேசினார் ஐயா. அந்த குரலை கேட்க முடியாது. நான் சொன்னேன், அந்த பத்திரிகை ஆசிரியர் இன்றைக்கி வருது, அவர் தான் ஆசிரியர். இன்றைக்கி ஒரு நாள் எடுத்த பத்திரிகை
சொன்னேன், நான் ஆர்எஸ்எஸ்க்கு பிறவியிலேயே எதிரி. என் பெயரை எஸ்எஸ்ஆர், எஸ்எஸ்ஆரை மாற்றி போடுங்க ஆர்எஸ்எஸ். நான் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவன், எதிரி என்ற அந்த பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு இருந்தால் 2 பேரும் ஒரு சாதி என்ற உணர்வை புதுப்பித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவோ பயனை பெற முடியும், விளம்பரத்தை பெற முடியும். வேண்டாம் சார். அதற்கு பிறகு அவர் எழுதுகிற கடிதம் கூட அந்த இதெல்லாம் வருவதில்லை, பிறகு கட்டுற என்று இறுதி வரைக்கும் வருவதே இல்லை அவருடைய. அப்படி ஒரு கொள்கைக்காக இந்துத்துவா மதவெறி, அதற்கு எதிரானவன் நான், என்னுடைய பெயரே அதற்கு எதிரானது, எஸ்எஸ்ஆரை மாற்றி போடுங்கன்னார். ஓ, இப்படி ஒன்று இருக்கா அதில் என்பது அப்போ தான் நமக்கே தெரியுது. அப்படி ஒரு ஆண்மையின் வடிவமாக இருந்த அந்த தலைமை ஆசிரியர் முனைவர் சாசி ராஜகோபாலனார் அடைய விரும்பிய ஒவ்வொன்றையும் அதில் மிக முதன்மையானது தமிழ் வழி கல்வி. இந்த நாள் கூட பேசியிருக்கிறார் அண்ணாதுரை, மேல்சாமி அண்ணாதுரை. எங்களுடைய விண்வெளி நிறுவனத்திலே 90 விழுக்காடு பேர் தமிழ் வழியில் படித்து வந்தவர்கள். இங்கே ஐயா சுந்தரம் இருக்கிறார். வெளிநாடுகளிலே அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தால் அரசு பள்ளியிலும் தமிழ் வழி பள்ளியிலும் படித்தவர்கள் தான் 80 விழுக்காட்டு பேர். இவர்கள் தான் உயர முடியும், இவர்கள் தான் பொதுவாக ஒன்றை சாதிக்க முடியும், சாதனை புரிய முடியும். சரியான ஒரு கல்வி என்பதே தமிழ் வழி கல்வி என்பதுதான் என்பதை இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால் ஆசிரியர் இயக்கங்கள் ஊதியத்துக்காக குரல் கொடுப்பதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய உயர்வுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும், அதற்காகவும் வெளியே வந்து போராட வேண்டும். அப்படி ஒரு சூழல் வர வேண்டும் என்று விரும்பியவர்தான் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அவருக்கு புகழ் வணக்கம்.